பகவானை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதை காட்டிய சரித்திரம் இந்த சரித்திரம். அப்போ திருப்பாணாழ்வாரோடு சேர்ந்து நாமும் அப்படியே மானசீகமா ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சு வந்துருவோமா? பெருமாள் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப தோஷம் உள்ளவன், நான் பக்கத்துல போனா பெருமாளோட தூய்மை கெட்டுடும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நான் பக்கத்துல போனதுனால என்ன அழுக்கு பெருமாள்கிட்ட ஒட்டிக்கல, மாறாக பெருமாளோட தூய்மை எனக்கு ஒட்டின்றது, என்ன தூய்மையாக்கிட்டாருன்னா. குசிகர் குல கடல் தன்னில் குளிர்கதிராய் உதித்தவராம் இசையுடைய சுத்தசத்வர் எழில் குலத்தின் அணிவிளக்காம் சசிவதனர் இலக்குவனார் தாமரைத்தாள் தனிர் வண்டாம் விசயமுடன் ஆழியண்ணன் மெல்லடிகள் வாழியவே சிங்கமென சீர்பாஷ்ய ஆசனத்தில் திகழ்வதனால் சங்கமடை சீடரைமால் தளிரடியில் சேர்ப்பதனால் பொங்குமொழி தன்னாலே புகழ் மறையை காப்பதனால் எங்கள் கருணாகரரும் எதிராசர் தாமன்றே வில் ஏந்தும் ராகவனாய் வீரமுடை ஆடறியாய் மல்லாண்ட மாதவனே மண்காக்க தானுகந்து வெல்லிங்டன் நகரினிலே வேங்கடக்கோன் தானாகி கல்லாரும் மலை மீதே காத்தருள வந்தனனே ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியே கவேர துகிதோர் முதிதாந்தராத்மா அத்ரஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தராணாம் யோர் நிஷ்டிகாய மனவை முனிவாகனம் தம் காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இங்கே வெல்லிங்டன் சனாதன தர்ம பரிபாலன சேவா ட்ரஸ்ட் நியூசிலாந்து அவர்களும் நம்முடைய வெல்லிங்டன் வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் நிர்வாகமும் இணைந்து வழங்கக்கூடிய இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு அமலநாதிபிரான். திருப்பாணாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை அனுபவித்து பாடிய 10 பாசுரங்கள் அடங்கிய பிரபந்தம் அமலநாதிபிரான். 10 பாசுரங்களின் சாரத்தை 60 நிமிடங்களுக்குள்ளே காணப்போகிறோம். எங்க பார்க்க போறோம்னா திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்திலேயே. அதனாலதான் இந்த பெருமாள் ஆகா நியூசிலாந்துல கூட மலைக்கு மேல பெருமாள் இருக்காரேன்னு வியந்து அடியன் ஒரு கொச்சக கலிப்பா அப்படியே கார்ல வரும்போது பெருமாள் பேர்ல எழுதிட்டே வந்துட்டேன். அதுதான் இந்த பாட்டு. வில்லேந்தும் ராகவனாய், நம்மளை காப்பாத்துறதுக்கு பெருமாள் பல அவதாரம் எடுக்கிறார். வில் ஏந்தும் ராகவனாய், கையில வில் ஏந்தி கொண்டு ராமனாக அவர் தான் அவதாரம் பண்ணார். அதே பெருமாள் தான் வீரமுடைய ஆளறியாய், அப்படியே வீரத்தோடு நரசிம்மரா தூணப்படணும்னு அதே பெருமாள் தான் வந்தார். அதே பகவான் தான் மல்லாண்ட மாதவனே, மல்லர்களாகிய சாணூரன் முட்டிகன் என்பவரை எல்லாம் துவம்சம் பண்ண கண்ணபிரானா அதே பெருமாள் தான் வந்தார். ராமன், நரசிம்மன், கண்ணன் பல அவதாரம் எடுத்துட்டோம். கலியுகத்துல மக்கள்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட போய் செட்டில் ஆறா, அவளை காக்கவும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னு நினைச்சார். அதனால மண் காக்கத்தான் உகந்து, இந்த மண்ணுலகத்துல எல்லா இடத்துல இருக்க எல்லாரையும் அவர் தான் காப்பாத்தி ஆகணும். அதனால உகப்போடு என்ன பண்ணாராம், வெல்லிங்டன் நகரினிலே, வெல்லிங்டன்லயும் நான் வந்து அவதாரம் பண்றேன்னு சொல்லி வேங்கடக்கோன் தானாகி, திருமலையில் திருவேங்கடமுடையானாக இருப்பது போல நான் வெல்லிங்டன் திருவேங்கடமுடையான்னு இந்த மலைக்கு வந்து எழுந்தருளி கல்லாரும் மலை மீதே, கல் நெஞ்சம் கொண்டவர்களை கூட காக்கணும்னா கல்பாறையால் ஆன மலைக்கு மேல நின்று நான் அவங்களை காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இந்த கல்பாறையால் ஆன மலை மீது திருவேங்கடமுடையானாக வெல்லிங்டனுக்கு பெருமாள் எழுந்தருளி நம் அத்தனை பேரையும் காத்தருள வந்தனனே, நம்மை காப்பதற்காக பெருமாள் இங்கு வந்து எழுந்தருளி இருக்கிறார். அந்த பெருமாள் திருவடிகளை பணிந்து அமலநாதிபிரான் உபன்யாசத்துக்கு செல்வோம். திருப்பாணாழ்வார் அருடைய அற்புதமான பிரபந்தம் அமலநாதிபிரான். இந்த அமலநாதிபிரான் என்ற இந்த பிரபந்தத்துக்கு முக்கியமாக 4 சிறப்புகள் உண்டு. முதல் சிறப்பு என்னன்னா, இது ரொம்ப சுருக்கமாகவும் இல்லை, ரொம்ப விரிவாகவும் இல்லை. இது 10 பாசுரங்கிறது ஓரளவு இப்போ 1 ஹவர்னா நீங்களே உட்காந்து கேட்டுடலாம். இப்ப நான் மகாபாரதம் உபன்யாசம் பண்றேன்னு சொன்னா 1.25 லட்சம் ஸ்லோகம் இவன் எவ்வளவு நேரம் சொல்ல போறானோன்னு பயமா இருக்கும். ராமாயணம்னு சொன்னா 24,000 ஸ்லோகம் கேட்கவே பயமா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, 10. அதுக்காக ஒரே சுருக்கமா இருந்தாலும் கஷ்டம். ஓங்காரமாகிய பிரணவம் இருக்கே, அதுல எல்லா அர்த்தமும் இருக்கு. ஆனா அது ரொம்ப சுருக்கமா இருக்கு, புரிய மாட்டேங்கிறது. ரொம்ப பெருசா இருந்தா டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம், ரொம்ப சுருக்கமா இருந்தா புரியலன்னு சொல்லிடுறோம். இது ரொம்ப சுருக்கமாவும் இல்ல, ரொம்ப நீளமாவும் இல்ல, 10 பாசுரம்னு இருக்கு. அப்ப நாம் அனுபவிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. இது முதல் பெருமை. 2வது பெருமை என்னன்னா, அந்த மிதமான அளவுல இருந்தாலும் எல்லா அர்த்தங்களும் இதுக்குள்ள இருக்கு. இந்த அமலநாதிபிரானுக்குள்ள ஓங்காரமாகிய பிரணவம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, இதுல முதல் பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறது, அமலநாதிபிரான் ஆல ஆரம்பிக்கிறது. 2வது பாட்டு உவந்த உள்ளத்தனாய் ஊல ஆரம்பிக்கிறது. 3வது பாட்டு மந்திப்பாயின்னு மால ஆரம்பிக்கிறது. அமலன் ஆ, உவந்த ஊ,
மந்தி மா, ஆ ஊ மா, ஆ ஊ மா சேர்ந்தா ஓங்காரம் பிரணவம். இதுல 5வது பாட்டு பாரமாய பழவினைன்னு பால ஆரம்பிக்கிறது. 6வது பாட்டு துண்டவெண் பிறையன்னு தூள ஆரம்பிக்கிறது. 7ஆம் பாட்டு கையினால் சூரி சங்குன்னு கையில ஆரம்பிக்கிறது. பாரமாய பா, துண்டவெண் பிறை தூ, கையினார் கை, பாதுகை, பாதுகை ராம பாதுகை உதிர்த்து. இப்படி பிரணவம் இருக்கு, பாதுகை இருக்கு, அமலநாதி பிரானுக்குள்ள எல்லாம் இருக்கு. அப்படி பல அர்த்தங்கள் 10 பாட்டுக்குள்ள இருக்கு. இது 2வது சிறப்பு. 3வது சிறப்பு என்னன்னா, ஆழ்வார்கள்ல ஒத்தொத்தருக்கு பெருமாளுடைய ஒவ்வொரு நிலையில் ஈடுபாடு. முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அவ வைகுண்டத்துல உள்ள பெருமாளையும் வாமன அவதாரத்தையும் தான் முக்கியமா பாடுவார். திருமழிசை பிரான் அவர் அந்தரியாமின்னு நமக்குள்ளேயே இருக்கிற பெருமாளை பாடுவார். நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் 3 பேருக்கும் கண்ணன் தான் எல்லாம். கண்ணன் கண்ணன் கண்ணன்னே பாடுவார். மதுரகவி ஆழ்வார் தன் ஆச்சாரியன் நம்மாழ்வாரே தெய்வம்னு பாடுவார். குலசேகர பெருமாள் அவரை பொறுத்த வரைக்கும் ராமபிரான் தான் அவருக்கு எல்லாம், ராமனையே பாடுவார். திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார திவ்ய தேசங்கள், திருக்கோவில்கள்ல உள்ள பெருமாளை பாடுவார். ஆனா தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார்னு 2 பேர் இருக்கா. இவா ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதனை தவிர வேற யாரையுமே பாட மாட்டா. அது என்ன ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், அங்க ஒரு பெருமாள், இங்க ஒரு பெருமாள், அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் மட்டும்தான். அப்படி அமலநாதி பிரான்லையும் அரங்கனுக்காகவே திருப்பாணாழ்வார் பாடியிருக்கிறார். அப்பப்போ திருவேங்கடமுடையானையும் தொட்டுக்கிறார். ஏன்னா எப்படியும் வெல்லிங்டன் திருவேங்கடமுடையான் கோவில்ல நாம உபன்யாசம் பண்ணுவோம்னு தெரியும். அதனால திருவேங்கடமுடையானையும் அப்பப்போ தொட்டுக்கிறாரே ஒழிய முக்கியமாக திருவரங்கநாதனையே பாடியிருக்கிறார். இது 3வது பெருமை. 4வது பெருமை, இது எப்ப பாடினார்னா, இது ஒரு அற்புதமான சரித்திரம். இந்த 10 பாட்டுன்னு சொல்றோம். இந்த 10 பாட்டு எப்படி உருவானது அப்படின்னா, திருப்பாணாழ்வார் என்பவர் பெருமாளுடைய திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்ற மருவின் அம்சமாக தோன்றியவர். திருச்சிராப்பள்ளியில உறையூர் என்ற க்ஷேத்திரம், அங்கே கார்த்திகை மாசம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். அவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர். அந்த பாணர் குலத்தை ஒரு சிலர் தாழ்ந்த குலம்னு கருதினார்கள். அப்படிலாம் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது. ஆனாலும் அந்த பாணர் குலத்தை சேர்ந்த இவரை தாழ்ந்தவர் என்று ஒரு சிலர் கருதினார்கள். இவருக்கு பெருமாள் மீது பக்தி, எப்போதும் கையிலே வீணை மீட்டிக் கொண்டு ரங்கநாதனுடைய நாமங்களை பாடிக்கொண்டிருப்பார். ஒரு சமயம் இந்த திருப்பாணாழ்வார் ஸ்ரீரங்கத்துல அம்மா மண்டபம் காவிரி கரையில நின்று கொண்டு கையில வீணையை மீட்டிக் கொண்டு ரங்கநாதனுடைய திருநாமங்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ கோவில்ல பூஜை செய்யக்கூடிய லோகசாரங்க முனிவர் என்ற அந்தணர், அவர் பெருமாளுக்கு தீர்த்தம், திருவாராதனம் பூஜைக்காக தீர்த்தம் கொண்டு வருவதற்காக வருகிறார். பார்த்தா வழியில இந்த திருப்பாணாழ்வார் வீணை மீட்டி பாட்டு பாடிட்டு இருக்கார். ஆகா, இவர் வழியில நிக்கிறாரு, இவர் வழியில நின்னா நாம எப்படி தீர்த்தம் கொண்டு போறது, நகரு நகருன்னு. திருப்பாணாழ்வார் நகர்றதா தெரியல. சொல்லி சொல்லி பார்த்து, ஆனா அவர் மெய்மறந்து பெருமாளை பாடிட்டு இருக்காரு திருப்பாணாழ்வார். அதனால அவருக்கு தெரியாது, அவர் அப்படியே பாடுறார். இந்த லோகசாரங்க முனிவருக்கு கோபம் வந்துருது. நகரு நகருங்கிற, நகர மாட்டேங்கிற. ஒரு கல்லை எடுத்து திருப்பாணாழ்வாரை அடிச்சுட்டார். அது திருப்பாணாழ்வார் நெத்தியில பட்டு ரத்தம் வந்துருது. அவர் பார்த்தார், ஓ வழியில நின்னுட்டேனா, க்ஷமிக்கணும்னு திருப்பாணாழ்வார் விலகி போயிடுறார். லோகசாரங்க முனிவர் காவிரியில இறங்கினார், தீர்த்தம் உண்டு எடுத்தார், திரும்ப திருவரங்கநாதன் கோவிலுக்கு போறார். கர்ப்ப கிரகத்துல போய் பார்த்தா ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்காரே ரங்கநாதன், அவர் நெத்தியில அதே இடத்துல இருந்து ரத்தம் வந்ததுதான். எந்த இடத்துல திருப்பாணாழ்வார் நெத்தியில அடிச்சாரோ அதே இடத்துல பெருமாள் நெத்தியில இருந்து ரத்தம் வருது. ஐயோ பகவானே என்னாச்சுன்னு கேட்டார் லோகசாரங்க முனிவர். பெருமாள் சொன்னாராம், என் பக்தனை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரின்னார். இல்ல பகவானே, அவர் 4 வர்ணத்திலும் சேராதவர். அந்த 4 வர்ணம் சொல்றோம் இல்லையா, இந்த 4லும் சேராதவர். அவர் வழியில நின்னார், அதனால அடிச்சேன். பெருமாள் சொன்னாராம், ஓ 4 வர்ணத்திலும் சேராதவரா, நீ சொன்னது சரிதான். அவர் 4 வர்ணத்திலும் சேராதவர். ஏன்னா அவரை வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரியாக நான் கருதுகிறேன். அவரை நீ எந்த வர்ணம்னு சேர்ப்ப? நித்தியசூரிங்கிறவர் இதுக்கு அப்பாற்பட்டவர். பக்தர்களுக்குள் ஜாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஒருவர் எக்குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பக்தனை இப்படி அவமானப்படுத்தக்கூடாது. இதற்கு பரிகாரமா நீ என்ன பண்ணணும்னா, பெருமாள் கட்டளையிடுறார் லோகசாரங்க முனிவர்கிட்ட, அந்த திருப்பாணாழ்வாரை உன் தோளில் சுமந்து கொண்டு கோவிலுக்குள்ளே நீ அழைத்து வா. பெருமாள் கட்டளைப்படி லோகசாரங்க முனிவர் திருப்பாணாழ்வார்கிட்ட போறார். பெருமாளுடைய கட்டளைன்னு சொல்றார். அவராலும் மீற முடியல. திருப்பாணாழ்வாரை தோள்ல சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதன் சன்னதி நோக்கி அழைத்து வருகிறார். அப்படி வரும்போது, இதுவரை நான் ரொம்ப தாழ்ந்தவன், கோவிலுக்குள்ள நுழைய தகுதி கூட கிடையாதுன்னு நினைச்ச திருப்பாணாழ்வார் முதல் முறையாக அவர் தோள்ல ஏறி கோவிலுக்குள்ள வரும்போது, பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்காரே மூலவர், திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பெருமாளை சேவிச்சு காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை
உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே என்று இப்படி அவர் தோளிலே உள்ளே செல்லும் போது பெருமாள் திருமேனிய பாதாதி கேசாந்தம் திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவித்து திருப்பாணாழ்வார் பாடியதைத்தான் அமலநாதிபிரான் அமலநாதிபிரான்னு சொல்றோம். இப்படி அவர் கோவிலுக்குள் போனதை முனிவாகன போகம்னு சொல்லுவார். முனி வாகனம், பெருமாளுக்கு நிறைய கருட வாகனம் பார்க்கிறோம், சேஷ வாகனம் பார்க்கிறோம். இது முனி வாகனம். ஏன்னா லோகசாரங்க முனிவர்கிறவர் வாகனமா கீழே இருக்கார். அவர் தோல்ல எழுந்துருளி திருப்பாணாழ்வார் கோவிலுக்கு போறார். அதனால இதுக்கு முனி வாகன போகம் என்று பெயர். இதுதான் சனாதன தர்மத்தின் சமூக நீதி. கேட்கிறா இல்லையா? அது ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் உண்டானா பூணல் போட்ட அந்தனராகிய லோகசாரங்க முனிவர் பாணர் குலத்தை சேர்ந்த திருப்பாணாழ்வார தோல்ல சுமந்து கொண்டு கோவிலுக்குள் அழைத்து வருகிறார். அதனால குலத்தால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கிடையாது. யார் பக்தியோடு இருக்கிறாரோ அவரை தூக்கி பகவான் மேல வைப்பாங்கிறத காட்டுவதுதான் திருப்பாணாழ்வாருடைய சரித்திரம். அடியனுடைய இல்லத்துல கும்பகோணத்துல இது ஒரு விக்கிரகம் இருக்கு, திருப்பாணாழ்வாருடைய திருமேனி. லோகசாரக முனிவர் தோளுக்கு மீது திருப்பாணாழ்வார் அமர்ந்திருக்கக்கூடிய திருமேனி. ரெண்டே விக்கிரகம் திருவகீந்திரபுரத்துல ஒருத்தர் பண்ணார். அதுல ஒரு விக்கிரகம் சில்கூர் ரங்கராஜன் சுவாமிகிட்ட இருக்கு. அவர் இந்த உற்சவம் பண்ணார். ஹைதராபாத்ல முனிவாகன உற்சவம்னு சொல்லி இப்போ சமீபத்துல ஒரு தலித் பக்தர் ஒருவரை அவர் தோல்ல அந்த அர்ச்சகரை சுமந்து கொண்டு சில்கூர் விசாபாலாஜி பெருமாள் சன்னதிக்குள்ள அவர் சுமந்து சென்றார். அவர்கிட்ட ஒண்ணு இருக்கு, அடியனுடைய இல்லத்துல ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு விக்கிரகம் தான் இது ஸ்பெஷலா பண்ணது. நம்ம காட்டணுங்கிறதுக்காக என்ன சொல்றாங்க இல்லையா, நீங்க என்ன உயர்வு தாழ்வு எல்லாம் சனாதன தர்மத்துல சொல்றேன், அப்படி கிடையாது. திருப்பாணாழ்வார் சரித்திரத்துல பெருமாளே காமிச்சிட்டார். பகவானை பொறுத்தவரை எல்லோரும் சமம் என்பதை காட்டிய சரித்திரம் இந்த சரித்திரம். அப்போ திருப்பாணாழ்வாரோடு சேர்ந்து நாமும் அப்படியே மானசீகமா ஸ்ரீரங்கத்துக்கு போய் பெருமாளை திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சுன்னு வந்துருவோமா? அப்படியே மானசீகமாக நாம் இங்கிருந்து வெலிங்டனிலிருந்து புறப்படுகிறோம். நேரா காவிரி கரையை சென்று அடைகிறோம். அம்மா மண்டபம் காவிரியில தீர்த்தம் ஆடுகிறோம். தீர்த்தமாடி வெளியில பாரம்பரிய ஆடை அணிந்து கொள்கிறோம். நெற்றிக்கு திருமண்காப்பு அணிந்து கொள்கிறோம். நேரா தெற்கு வாசல் ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைகிறோம். ரங்காரங்கா கோபுரம் ரங்கவிலாஸ் மண்டபத்தை கடந்து செல்கிறோம். அதை கடந்து நேரே அப்படியே ஒரு பிரதட்சணம் பண்ணி தாயாரையும் சேவிச்சுட்டு சக்கரத்தாழ்வார் தாயார் ராமானுஜர் எல்லாரையும் அப்படி சுத்தி சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதி நோக்கி துவஜஸ்தம்பத்தில் விழுந்து சேவிச்சு சந்தனு மண்டபத்தை கடந்து அப்படியே ரெண்டு பக்கம் திருமண தூண்கள். அந்த திருமண தூண்களுக்கு மத்தியில நின்னா எதிரே பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த பெரிய பெருமாளை திருவடியிலேந்து ஆரம்பிச்சு ஓரொரு அவயவமாக இப்ப திருப்பாணாழ்வார் பாட போறார். மொத்தம் 10 பாட்டு. ஒவ்வொரு பாட்டா ஒவ்வொரு அவயவமா அனுபவிக்க தயாராயிட்டா. அமலநாதிபிரான் முதல் பாசுரம் பெருமாளுடைய திருவடிகளை அனுபவிக்க போறோம். அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. இப்ப பெருமாள் திருவடிகளை வணங்குறார். பெருமாளுக்கு 11 அடைமொழிகள் இந்த பாட்டுல சொல்றார் திருப்பாணாழ்வார். அமலன், அமலன்னா தூய்மையானவன் அர்த்தம். மலம்னா குற்றம், அமலன்னா குற்றம் இல்லாதவன் தூய்மையானவன். அதை ஏன் சொல்றாருன்னா திருப்பாணாழ்வார் நினைச்சாராம் பெருமாள் ரொம்ப பெரியவர், நான்லாம் ரொம்ப தோஷம் உள்ளவன், நான் பக்கத்துல போனா பெருமாளோட தூய்மை கெட்டுடும்னு நினைச்சேன். ஆனா இல்ல, நான் பக்கத்துல போனதுனால என்ன அழுக்கு பெருமாள்கிட்ட ஒட்டிக்கல, மாறாக பெருமாளோட தூய்மை எனக்கு ஒட்டின்றது, என்ன தூய்மையாக்கிட்டாருன்னா. இது உலகத்துல பெருமாள்கிட்ட மட்டும்தான் சாத்தியம். உலகத்துல தூய்மையான பொருளும் தூய்மை இல்லாத பொருளும் கான்டாக்ட்ல வந்தா என்ன ஆகும்? ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் இம்பியூர் ஆப்ஜெக்ட் ரெண்டும் கான்டாக்ட்ல வந்தா பியூர் ஆப்ஜெக்டும் இம்பியூர் ஆயிடும். ஆனா பெருமாள் பியூரா இருக்கா, நாம இம்பியூரா இருக்கோம். நாம பக்கத்துல போனா பெருமாளோட பியூரிட்டி தான் நமக்கு வருமே ஒழிய நம்முடைய தோஷம் அவர் மீது ஒட்டுவதே இல்லை. இது ஞாபகம் வச்சுக்க ஒரு கதை சொல்றேன். அந்த காலத்துல இந்த மடி துணி விழுப்பு துணி எல்லாம் சொல்லுவா இல்லையா, அது கேள்விப்பட்ட வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு மடி துணி அப்பதான் அம்மா மடிச்சு வச்சிருக்கா, இவன் ஒரு விழுப்பு துணியை கொண்டு போய் அதுல போட்டான். அம்மா சொன்னாலாம், ஏண்டா இப்படி விழுப்பை கொண்டு வந்து மடியில போட்ட, எல்லாமே விழுப்பா போயிடுத்துன்னா. பையன் சொன்னான், நோ ப்ராப்ளம், ஒரு மடி துணியை கொண்டு வந்து அதுல போட்டுடுறேன். ஏன் மடி துணியில விழுப்ப போட்டா எல்லாம் விழுப்பாகும், விழுப்பு துணியில மடியை போட்டா எல்லாம் மடியாயிடுமா? அது எப்படி ஆகும்? அது ஆகாது. ஆனா நாம பகவான் கிட்ட போனோம்னா நம்ம தோஷம் அவன்கிட்ட ஒட்டாது, அவன் தூய்மை நமக்கு வந்துடுறது. அதனால அமலன். அடுத்து ஆதி, இரண்டாவது அடைமொழி. முதல் அடைமொழி அமலன், அவனும் தூய்மையா இருக்கான், நம்மளையும் தூய்மையா இருக்கிறான். ஆதி, இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ற மகான் விளக்கம் கொடுக்கிறார்.
இந்த இடத்துல ஆதினா ஆதியதே இது ஆதிஹி, எல்லோராலும் விரும்பப்படுபவன். அவரை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டான், அனைவராலும் விரும்பப்படுபவன் ஆதி. பிரான், பிரான் என்றால் பேருதவி செய்தவன் அர்த்தம். அவன் பெருமையெல்லாம் நமக்கு உணர்த்தி இவ்வளவு தூரம் சேவிக்கும் அளவுக்கு அவன் தான் கொண்டு வந்து வச்சிருக்கான். பிரான் என்றால் கிரேட் ஹெல்ப், பேருதவி செய்தவன். அடியார்க்கு என்னை ஆட்படுத்த அவன் என்ன பண்ணான்னா, அவன் அடியாருக்கு அடியாராக என்னை ஆக்கினான். பெருமாளுக்கு அடியார்கிறத விட பெருமாளுடைய அடியாருக்கு அடியார்கிறது தான் சிறப்பு. ஏன்னா அந்த கஜேந்திர மோட்ச சரித்திரம் எல்லாரும் கேட்டிருக்கேடா. அதுல யார் முதல்ல மோட்சம் போனா? முதல்ல மோட்சம்னா முதல்ல மோட்சம். ஆமா, பெருமாள் பிடிக்குன்னு வந்தார், சக்கராயுதத்தை ஏவினார், முதல் கழுத்து சீவினார், அது சாப விமோச்சனமாய் போயிடுது. அதுக்கப்புறம் கஜேந்திரனை தடவி கொடுத்தார், அப்புறம் போச்சு. இது என்ன முதலைக்கு போய் முதல்ல மோட்சம் கொடுத்துட்டார், யானைக்கே பின்னாடி தான் கொடுத்துருக்கார் அப்படின்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த யானை நேரடியா பகவான் திருவடியை பிடிச்சது, அதனால கொஞ்சம் மெதுவா தான் மோட்சம் கிடைக்குமா. இந்த முதல்ல தெரிஞ்சு பண்ணித்தோ தெரியாம பண்ணித்தோ, நல்லதுக்கு பண்ணித்தோ கெட்டதுக்கு பண்ணித்தோ, பரம பக்தனான கஜேந்திரன் திருவடியை பிடிச்சிருத்து, பக்தன் காலை பிடிச்சா நேரா மோட்சம் கிடைச்சிரும். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், திருப்பாணாழ்வாரை தனக்கு அடியவனாக்கல அடியாருக்கு என்னை ஆட்படுத்த, அடியவனுக்கு அடியவனாக ஆக்கினவன். நாலாச்சா, அமலன், ஆதி, பிரான், அடியாருக்கு என்னை ஆட்படுத்த, விமலன். விமலன்னாலும் தூய்மையானவன் அர்த்தம். அதுதான் அமலன் ஏற்கனவே சொல்லியாச்சே. மறுபடியும் என்ன விமலன் அப்படின்னா, அது இல்ல, அடியாருக்கு அடியாராக திருப்பாணாழ்வார் ஆக்கினார் வருவா. அப்பதான் பெருமாள் இன்னும் தூய்மையா பிரகாசிக்கிறாராம். ஏன்னா ஏதாவது ஒரு உயர்ந்த பொருள் கிடைச்சா அதை எனக்குன்னே வச்சிருந்தா அது தோஷம், அதை பகிர்ந்து எடுக்கணும் இல்லையா. திருப்பாணாழ்வார்னு ஒரு பக்தர் கிடைத்தார், அவரை அடியார்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அடியாருக்கு அடியார்னு ஆக்கினதாலே இன்னும் தூயவனாக பகவான் விளங்குகிறான். விமலன். விண்ணவர் கோன், இந்த இடத்துல விண்ணவர்னா வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகள், ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர், இவர்களுக்கெல்லாம் கோன் தலைவனாக இருக்கிறான். வெறையார் பொழில் வேங்கடவன், நறுமணம் கமிழும் சோலைகள் சூழ்ந்த திருவேங்கடமலையிலும் அந்த பகவான் தான் எழுந்துள்ளி இருக்கிறான். வெறையார் பொழில் வேங்கடவன். அடுத்து நிமலன். நிமலன் என்ன அர்த்தம்? அதே அர்த்தம் தான், குற்றம் இல்லாதவன். ஏற்கனவே அமலன் சொல்லிட்டார், அப்புறம் விமலன் சொல்லிட்டார். இப்போ மூணாவது நிமலன், அதே குற்றம் இல்லாதவன்கிறார். இது ஏன் குற்றம் இல்லாதவன் சொல்றாருன்னா, எனக்கு இத்தனை உதவி பண்ணானே, இதை நான் கேட்காமலே பண்ணினான். கேட்டு உதவி செய்வதுங்கிறது குற்றமா? கேட்காமலே உதவி செய், ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியுதுன்னா நாமளே உதவணும். அவன் கேட்கட்டும் அப்புறம் உதவுவோம்னு நினைச்சா அது ஒரு மலமா. நிமலன்னா கேட்கட்டும்னு காத்திருக்க மாட்டான், நம்ம கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு முன்னாடியே உதவிடுறான், அதனால நிமலன், அந்த குற்றமும் இல்லாதவன். அடுத்து நின்மலன். நின்மலன்னாலும் குற்றம் இல்லாதவன் தான் அர்த்தம். இதுல என்ன குற்றம் இல்லாதவன்னா, உதவி எல்லாம் செஞ்சு அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டார். பண்ணதுக்கு அப்புறம் இவனா அவன் எப்படி இருந்தான் தெரியுமா, நான் கொண்டு அவனை தூக்கி இப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டான். அப்படி சொல்லி காமிச்சா ஒரு குற்றம். ஆனா அப்படி சொல்லி காட்டாமல் திருப்பாணாழ்வாரை ரட்சித்தான் என்றால் பெருமாள் என்ன நினைச்சு பாரா, எனக்கு நானே உதவி செய்து கொண்டேன், இப்படி ஒரு பக்தர் கிடைக்க நானல்லவோ கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் பார்த்து உனக்கு உதவி செய்தேன்னு சொல்ல மாட்டாராம், நீங்க கிடைச்சது எனக்கு பாக்கியம்னு சொல்லிப்பாராம். நின்மலன். அப்ப அமலன்னா நாம கிட்டக்க போனாலும் அவன் தோஷம், அவன்கிட்ட தோஷம் ஒட்டாதபடி அவன் தூய்மையை நமக்கு கொடுத்துறான், அதனால அமலன். விமலன்னு சொன்னா நம்மை அடியார்களுக்கு அனுபவிக்க கொடுத்து அடியாருக்கு அடியவனாக்கி இன்னும் தூய்மையோடு விளங்குகிறான். நிமலன்னா இத்தனையும் நமக்கு கேட்காமலே அனுகிரகம் பண்றான். நின்மலன்னா நான் அனுகிரகம் பண்ணேன்னு சொல்லி காட்டாமல் தன் காரியத்தை பார்த்துட்டதாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட நின்மலன் நீதிவானவன். நீதி அதாவது பகவான் தலைவன், நாம் தொண்டர்கள் என்ற நீதி நிலைத்திருக்கும் வானமாகிய வைகுண்டத்தில் இருப்பவன் நீதிவானவன். அவன் தலைவன், நாம் தொண்டர்கள் என்ற நீதி நிலை பெற்று இருக்கக்கூடிய வானமாகிய வைகுண்டநாதன் நீழ்மதில் அரங்கத்தம்மான். அவன் தான் பெரிய மதில்கள் சூழ்ந்த திருவரங்கத்தில் எழுந்துள்ளி இருக்கான். 11 அடைமொழி எடுத்து. அப்போ அமலன், தோஷங்கள் தீண்டாதவன், ஆதி, எல்லோராலும் விரும்பப்படுபவன், பிரான், பேருதவி செய்தவன், அடியாருக்கு என்னை ஆட்படுத்த பக்தருக்கு பக்தன் ஆக்கினான். விமலன், அப்பதான் இன்னும் தூய்மையானான். விண்ணவர்கோன், நித்தியசூரிக்கு தலைவன், விரையார் பொழில் வேங்கடவன், திருவேங்கடமுடையான். அதுக்கப்புறம் நிமலன், கேட்காமலே செஞ்சான். நின்மலன், தன் காரியத்தை செஞ்சதா சொல்லிட்டானே ஒழிய நமக்கு செஞ்சதா சொல்லி காட்டல. நீதிவானவன், வைகுண்டத்துக்கு தலைவன், நீழ்மதில் அரங்கத்தம்மான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கான். 11 அடிமொழியாச்சா. இப்ப அவனுடைய திருக்கமலபாதம், அவனுடைய கமலம் என்ற தாமரை போன்ற திருவடி, திருக்கமலம், அழகு, குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், அத்தனை தன்மையும் ஒரு தாமரைக்கு எப்படி இருக்குமோ அத்தனை தன்மைகளும் பொருந்திய திருவடி திருக்கமல பாதம். அது அப்படியே மலர்ந்ததாம்.
தாமரை மலரணும்னா சூரியனை பார்த்தா தானே மலரும்னா திருப்பானாழ்வார் தான் சூரியனா. திருப்பானாழ்வார் என்ற சூரியனை பார்த்து அவர் திருவடிங்கிற தாமரை மலர்ந்தது. மலர்ந்து என்ன பண்ணிட்டுனா திருக்கமல பாதம் வந்து என்னை தேடி வந்து விட்டது. இவரை லோகசாரங்க முனிவர் பெருமாளை நோக்கி சுமந்துட்டு போறார். திருவடி என்ன பண்ணித்தான் திருப்பானாழ்வாரை தேடி வந்து என் கண்ணின் உள்ளன, என் கண்ணுக்குள்ளேயே நிலை பெற்று விட்டன. இப்ப எல்லாரும் அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். நம் கண்களுக்குள்ளே 2 தாமரை மலர்ந்தது போல இருக்கு. அது என்ன 2 தாமரைனா பெரிய பெருமாளுடைய 2 திருவடிகள். ஸ்ரீரங்கத்தில் அப்படியே திருவடிகளை நீட்டி பள்ளி கொண்டு இருக்கிறாரே, ஒரு 2 தாமரை மலர்ந்து இருப்பது போல அழகு, குளிர்ச்சி, நறுமணம், சிவப்பு, அத்தனை தன்மைகளும் இந்த திருவடியில நாம பார்க்கிறோம். என் கண்ணின் உள்ளன, நம் கண்களுக்குள்ளே திருவடிகள் நிறைந்து விட்டன. ஒக்கின்றது இது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னார். எதுக்கு பொருத்தமா இருக்கு? ஒக்கின்றது அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ஒத்ததாக பர்ஃபெக்டா பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்குன்னார். யாருக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்? வேற ஒன்றும் இல்லை, தலைவனுக்கும் இதுதான் சரியானது, தொண்டனுக்கும் இதுதான் சரியானது. அவர் தலைவன் இல்லையா? தலைவன்கிறவன் என்ன பண்ணணும்னா தொண்டனுடைய கண்ணுல திருவடியை கொண்டு வந்து பதிச்சுடணும். தொண்டன்கிறவன் என்ன பண்ணணும்னா கண்ணுக்குள்ள தலைவனுடைய திருவடியை பதிச்சுக்கணும். ஓக்கின்றதே அப்ப தலைவன்கிற முறையில என் கண்ணில் கொண்டு வந்து அவன் திருவடியை வச்சுட்டான். அடியேனும் தொண்டன்கிற முறையில கண்ணுக்குள்ளே அவன் திருவடிகளை காண்கிறேன். ஒக்கின்றதே 2 பேருக்கும் இது பொருத்தமாக அமைந்து விட்டதே என்று முதல் பாசுரத்துல தாமரை போன்ற அந்த திருவடிகளை அனுபவித்தார். இப்ப திருப்பானாழ்வார் என்ன ஆயிட்டாரா, ஒரு கடலில் அலையில் மாட்டிக்கொண்ட துரும்பு மாதிரி மாறிட்டான். இந்த அலையில மட்டும் ஒரு துரும்பு மாட்டிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலை அடிச்சு தள்ளித்துனா அடுத்த அலையில போய் விடும். அது போல இப்ப திருவடிங்கிற அலை திருப்பானாழ்வாருங்கிற துரும்பு அப்படியே அடிச்சு தள்ளுறதாம். அப்படியே மேல வரார். 2வது பாசுரத்துல பட்டு பீதாம்பரம், பெருமாள் இடுப்புல பார்த்தா மஞ்சள் பட்டாடை பட்டு பீதாம்பரம் அடிச்சிட்டு இருக்கார். அந்த பீதாம்பரத்தை சேவிக்கிறார். 2வது பாசுரம் பாடுகிறார். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அவர் எப்பேற்பட்ட பெருமாள் தெரியுமா? உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து, சந்தோஷமா அன்று மகாபலியின் யாகசாலைக்கு போய் உலகத்தை எல்லாம் அளந்தாரே, உலகத்தை அளக்கும் போது மகிழ்ச்சியோடு நம் எல்லா தலையிலும் திருவடி பதித்து நமக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளவர். இப்போ ஷட்டாரின்னு நம்ம கோவில்ல சாதிக்கிறார் இல்லையா, நம்மாழ்வார் பெருமாளின் பாதுகை வடிவமா இருக்கார். இந்த முதல் ஷட்டாரி யார் நமக்கு சாதிச்சார்னா உலகளந்த பெருமாள் தான். உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகள் தலையிலும் திருவடி பதிச்சு அனுகிரகம் பண்ணார். அன்னைக்கு அவர் திருவடி பதிச்ச எஃபெக்ட் தான் நாம இருந்தோம். புல் பூண்டு ஈ எறும்பு ஏதோ ஒன்னா இருந்தோம். அவர் திருவடி பதிச்ச எஃபெக்ட் தான் மெல்ல 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 ஞானம் வளர்ந்து முன்னேறி இன்னைக்கு வெல்லிங்டன்ல திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்திலேயே உட்காந்து உவந்த உள்ளத்தனாய் உலகம் வளர்த்துன்னு கேட்டு இருக்கோம்னா இந்த ஞானம் வரதுக்கு காரணம் அன்னைக்கு அவர் பதிச்ச திருவடி தான். அப்படி திருவடி பதிச்சு சந்தோஷப்பட்டாராம். அப்படி உலகத்தை எல்லாம் நடந்து நிவர்ந்த நீழ்முடியன் அண்டத்தின் உச்சியிலே போய் உரசும்படியாக தன்னுடைய கிரீடம் வளர்ந்து இருக்கும்படியாக உலகளந்த பெருமாளாக உலகத்தை அளந்தவர். அது மட்டுமா, அன்று நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன், ராமனை எதிர்த்து போர் புரிய வந்த அரக்கர்கள், இலங்கையில் வாழ்ந்த ராவணன் உள்ளிட்ட அரக்கர்கள், அவர்களை எல்லாம் தன் பாணத்தாலே அழித்த காகுத்தனாகிய ராமன். இப்படி உலகத்தை அளந்தார். ராமனாக வந்த அரக்கர்களை அழித்தார். எல்லாத்தையும் பண்ண பெருமாள் எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு பார்த்தாராம். உலகத்தை அளந்து களைப்பா போயிடுச்சு. அரக்கர்களை வதம் பண்ணி களைப்பா எடுத்து எங்க ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தார். கடியார் பொழில் அரங்கத்தம்மான், வாசனை மிக்க சோலைகள் ஸ்ரீரங்கத்துல இருக்கு. சரி, இந்த சோலைகள்ல போய் ஓய்வெடுத்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே சோலைகள் பெருமாளுக்கு சாமரம் வீச, வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் பூவும் சோலை, அண்டர்மோன் அமரும் சோலைன்னு ரெஸ்ட் எடுக்க வந்தார். அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. இப்ப நாம எங்க இருக்கோம்? திருமண தூண்களுக்கு மத்தியில இருக்கோம். அந்த பெருமாளுடைய அந்த மஞ்சள் பட்ட ஆடை பீதாம்பரத்தை சேவிக்கிறோம். அரைனா இடுப்புன்னு அர்த்தம். அரை சிவந்த ஆடையின் மேல், அந்த இடுப்புல என்ன கலர்ல ஒரு ஆடை அணிந்திருப்பார்? மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம். நான் பாட்டு என்ன இருக்கு? அரை சிவந்த ஆடையின் மேல். அப்ப சிவப்பா மஞ்சளாது? எப்படி சரிதானே? பெருமாள்னாலே பீதாம்பரம், அம்பரம்னா ஆடை, பீத்தன்னா மஞ்சள், பீதாம்பரம்னாலே மஞ்சள் பட்ட ஆடைன்னு அர்த்தம். ஆனா பாட்டு அரை சிவந்த ஆடையின் மேல், அந்த சிவப்பு ஆடை அணிஞ்சிருக்காருங்கிறார். அப்ப அது மஞ்சளா இருக்கா சிவப்பா இருக்கா? அது எப்படி சிவப்பாகும்? மஞ்சள் ஆடைன்னு தானே சாஸ்திரத்துல இருக்கு. அப்படின்னா இதுக்கு முனிவாகன போகம்ங்கிற வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்.
மது கைட்டபன்னு 2 அசுரன் இருந்தான். அவன் பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை திருடின்னு போயிட்டான். பிரம்மா பெருமாள் உதவியை நாடினார். பெருமாள் குதிரை முகத்தோடு ஹயக்ரீவரா அவதாரம் பண்ணி மது கைட்டவர்களை துரத்திட்டு போய் அவளை சம்ஹாரம் பண்றார். எப்படி சம்ஹாரம் பண்றாருன்னா, மது கைட்டவர் 2 பேரையும் முடிச்சு தொடையில வச்சு மூட்டைப்பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி அவர்களை வதம் பண்ணி வேதத்தை பிரம்மாவுக்கு மீட்டு கொடுத்துட்டார். மது கைட்டவர்களை மூட்டைப்பூச்சி மாதிரி நசுக்கினார் இல்லையா, அந்த ரத்தம் அவரோட மஞ்சள் பட்டாடையில படித்து அந்த இடம் சப்பா இருக்கும். அதான் அரைச்சி வந்த ஆடைங்கிறார். புத்தர் உடனே இதை பார்த்துட்டு கேட்டார், ஏன் சார் அந்த வேட்டியை செலவு பண்ணி தோச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க கூடாதோ, அந்த ரத்தக்கரையோடைய தான் பெருமாள் இருக்கணுமா? அப்படின்னா அந்த ரத்தக்கரை எதுக்குன்னா, என் பக்தனாகிய பிரம்மாவுக்கு ஆபத்து வந்த போது அந்த அசுரர்களை அழித்திருக்கிறேங்கிறதுக்கு இது அடையாளம். உன்னை யாராவது துன்புறுத்தினாலும் உன் கஷ்டங்களையும் இதே போல் போக்குவேங்கிற அடையாளத்துக்காக அந்த ரத்தக்கரையோடைய இருக்காராம். அதனால அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. அதை சேவிச்சேன், என் சிந்தனை அப்படியே போயிடுத்து. அப்ப நமக்கு ஒண்ணுனாலும் பகவான் பார்த்து சும்மா இருக்க மாட்டான். அந்த ரத்தக்கரையோடையே அதற்காகத்தான் இருக்கான். அப்போ பெருமாள்கிட்ட இருக்க ரத்தக்கரையை நாம தோஷம்னு பார்க்க கூடாது. அவன் தான் தூயவன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டாக்டர் ஒழுங்கா வேலை பார்த்தார், சர்ஜன் அப்படிங்கிறதுக்கு எது தெரியுமா அடையாளம்? கையெல்லாம் ரத்தக்கரையோட வந்தாதான் அடையாளம். அதை அழுக்குன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு 7 வருஷம் முன்னாடி ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நைட் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பேஷண்ட் அடிபட்டு வந்தார். நாக்குல வண்டியிலேருந்து விழுந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், நாக்கு கிழிஞ்சு போச்சு. நாக்குல 4 தையல் போடணும். சரின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு அவரை படுக்க வச்சு நைட்டு கேஷுவாலிட்டி டியூட்டி பார்க்குறேன். நைட் 2 மணி கூட ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாரையும் வச்சு நாக்குலேயே லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நாக்கில் 4 தையல் போட்டு எல்லாம் நான் பண்ணிட்டேன். பார்த்தா என் கையெல்லாம் ஒரே க்ளவுஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்தாங்க. இதை ஏமா ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் டாக்டர் கையில் ரத்தம் இருந்தால் தான் சார் பெருமை, ரத்தமே இல்லை அப்படின்னா ஒழுங்கா வைத்தியம் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ரத்தம் தோஷம் நம்ம பார்க்கக்கூடாது. அவர் நாக்கு பழையபடி நல்லா ஸ்டிச் பண்ணி அவரால் பேச முடியணும். அதுதான் நமக்கு முக்கியமே ஒழி. இல்லை என் கையில் ரத்தம் போட்டுடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நீ பண்ற வைத்தியம் சரியில்லைன்னு அர்த்தம். சார் உங்க கிளவுஸ் எல்லாம் ரத்தமா இருக்குன்னா இது கரைன்னு அர்த்தம் இல்லை சார், இந்த கரை நல்லது. ஏதோ ஒரு விளம்பரத்தில் வரது பாருங்க, கரை நல்லது அப்படின்னு. டாக்டர் கையில் இருக்குன்னா அதை கரைங்கிறது நல்லதுதான் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தா அடியன் அந்த போட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு ஒரு ஸ்லோகம் எழுதினேன் சான்ஸ்கிரிட்ல. பரஸ்ய பும்ச கருணா கடாட்சாத்து பராம் நியுக்தம் ஹி கரோமி நித்யம் பரம் து சம்சுத்த சுகர்மணிஸ்யாத் பரோபகாரேய அசுத்த ஹஸ்தஹா. பொதுவா எல்லாருக்கும் கை சுத்தமா இருந்ததுன்னா வேலை சுத்தம்னு சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு கை சுத்தம்பா, சில பேருக்கு கை அசுத்தம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவருக்குள்ள அமௌண்ட் வாங்குறாருன்னு அர்த்தம். கவர்மெண்ட் கவருக்குள்ள அமௌண்ட்னா கவர்மெண்ட் அப்படிப்பா, அந்த மாதிரி வாங்குறாருன்னு அர்த்தம். அவர் கை அசுத்தம் அப்படிப்பா. ஆனா டாக்டருக்கு மட்டும் அப்படி இல்லை, கை அசுத்தமா இருந்தாதான் தொழில் சுத்தமா பண்ணாருன்னு அர்த்தம். அது போல பெருமாளுக்கு அந்த வஸ்திரம் அசுத்தமா இருக்கிறது தான், அந்த ரத்தக்கரை படித்திருப்பது தான் பக்தர்களை காப்பதுல சுத்தமா இருக்காங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதனால அந்த அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனைன்னு அந்த ரத்தக்கரையோடு கூடிய மஞ்சள் பட்டாடை பீதாம்பரம் அதிலே என் சிந்தனையே சென்று விட்டதுன்னு 2ஆம் பாசுரத்திலே அனுபவித்தார் திருப்பாணாழ்வார். அப்படியே கொஞ்சம் இடதுபுறம் வருகிறார். பெருமாளுடைய உந்தி தொப்புள் தெரியுது. 3வது பாசுரம் பாடுகிறார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவி நனையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. மந்தினா குரங்குன்னு அர்த்தம். மந்திபாய் வடவேங்கட மாமலை, குரங்கு தாவி தாவி விளையாடக்கூடிய திருமலையில இருந்த பெருமாள் தான் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். நித்திய சூரிகள் வழிபடும்படி இருக்கும் பெருமாள் தான் அரங்கத்து அரவி நனையான். ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாராம். இது எதுக்கு திடீர்னு திருமலை அடிக்கடி சொல்லிட்டே இருக்காருன்னா, பெரியவாச்சான் பிள்ளை விளக்க ஒரு கதை சொல்றாரு. பெருமாள் என்ன பண்ணாராம், வானவர்க்கெல்லாம் தலைவன் வைகுண்டநாதன் இருக்காரு, ஸ்ரீரங்கத்துக்கு வைகுண்டத்திலேருந்து வரணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனா வைகுண்டத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு குதிக்கணும்னா ரொம்ப பெரிய ஹை ஜம்பா இருக்கும். இல்லையோ, ரொம்ப தூரம் குதிக்கிறவா என்ன பண்ணுவானா, நடுவில் ஏதாவது இன்டர்மீடியட் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்த்து அங்க குதிச்சுட்டு அங்கேருந்து கீழே குதிப்பாளாம். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், வைகுண்டத்திலேருந்து ஸ்ரீரங்கத்தில் குதிக்கிறதுக்கு முன்னாடி திருவேங்கட மலையை பார்த்தாராம். முதல்ல இங்க குதிச்சிருவோம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு வைகுண்டத்தில் இருந்து முதலில் திருமலைக்கு வந்தான் பகவான். அப்புறம் திருமலையிலேருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வடக்கு வாசல் வழியா உள்ள போய் தெற்கு நோக்கி ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு விட்டார். இது ஒரு ரசத்துக்காக ஸ்தல புராணத்துக்கும் இதுக்கும் பொருத்தம் பார்க்கறேன்னு கொஸ்டின் கேட்டா அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது.
இது ஒரு ரசானுபவம். அப்படியே மேலேருந்து கீழே இறங்கினார். அப்புறம் வடக்கேந்து தெற்க போனார். தெற்கு நோக்கி அப்படியே பள்ளி கொண்டு விட்டார். அதனாலதான் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சதி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினனையான் அந்தி போல் நிறத்தாடையும். அவனுக்கு அந்தி மாலை வெயில் வண்ணம் போல் அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் பட்டாடை. ஏன்னா மாலை வெயில்னு இப்ப ஏன் அந்தின்னு ஏன் சொல்றாருன்னா, சந்தியா கால வெயில்ல தான் மஞ்சளும் இருக்கும் சிவப்பும் இருக்கும். சந்தியா கால வானத்தை பார்த்தா அந்த சூரியன் மஞ்சளாவும் இருப்பான், ஆங்காங்கு ரெட்டிஷ் டிஞ்சும் இருக்கும். அந்தி போல் நிறத்து ஆடையும் மஞ்சள் பட்டாடை மதுகைட்டபரின் ரத்த கரையும் இருக்கு. அதன் மேல் கொஞ்சம் அந்த ஆடைக்கு மேல பார்த்தா அயன், அயன்னா பிரம்மான்னு அர்த்தம். அயனை படைத்ததோர் எழில் உந்தி, பிரம்மாவை உருவாக்கிய உந்தி. ஏன்னா ரங்கநாதனுடைய தொப்புள்ள இருந்து பார்த்தா ஒரு தாமரை மலர் புறப்பட்டு வருகிறது. அதுலதான் அவர் பிரம்மாவை படைச்சிருக்கார். ஒரு எழில் உந்தி மேலதன்றோ அடியே உள்ளத்து இன்னுயிரே. என்னுடைய உயிர் ஜீவாத்மா இருக்கே, இந்த ஜீவாத்மா அந்த எழில் அழகுமிக்க உந்தி தொப்புள்ள ஈடுபடுறதுன்னா, அந்த தொப்புள்ளையே ஈடுபடணும்னா இந்த பாட்டுல ஒரு ரகசியம் இருக்கு. அயனை படைத்ததோர் எழில்னு சொல்றார். பிரம்மாவை படைத்த அழகான தொப்புள்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளோட தொப்புள்லேருந்து பிரம்மான்னு ஒரு குழந்தை வந்துட்டாராம். குழந்தை வந்தப்பமும் தொப்புள் அழகா இருக்கான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் பண்றார். மரணாந்தானி வைராணி பிரசவாந்தம் ச யௌவனம் குபிதம் பிரணயாந்தம் ச யாச்சனாந்தம் ச கௌரவம். ஒன்னொன்னு எது வரைக்கும் இருக்குன்னு ஒரு வரையறை இருக்கான். மரணம் அடையும் வரைனா பகைங்கிறது இருக்குமா. ஒருத்தர் செத்து போயிட்டா அப்புறம் விரோதம் பார்க்க மாட்டா, செத்து போனவனை போய் திட்ட மாட்டா. அதுபோல கோபம் எல்லாம் எது வரைக்கும் இருக்கும்னா அன்பு பெருகி வரும் வரைக்கும் தான். ஒருத்தர் மேல அன்பு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம திட்டவே மாட்டோம் அவரை. மூணாவது ஒரு உதாரணம் சொல்றார். யாச்சனாந்தம் ச கௌரவம். கௌரவம் மரியாதை எல்லாம் எது வரைக்கும் இருக்கும்னா உதவி கேட்கிற வரைக்கும் தான். ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்டுட்டோம்னா கௌரவம் மரியாதை எல்லாம் போயிடும். அது போலதான் பிரசவம் ஆற வரைக்கும் தான் தொப்புள் அழகா இருக்கும். பிரசவம் எடுத்துனா தொப்புளுக்கான அழகு போயிடுமா. வேற கோணத்துல எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு அழகு, ஒரு ரசனையில பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பிரசவம் எடுத்து குழந்தை வந்து பிறந்துருச்சுன்னா தொப்புளுக்கு அழகு போயிடுமா. ஆனா பெருமாள் தொப்புள் பாருங்க, அதுல இருந்துதான் பிரசவமாயி பிரம்மான்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கார். ஆனா அயனை படைத்தது ஓர் எழில் உந்தி. பிரம்மா பிரசவமாகி வந்து உட்கார்ந்தாலும் கூட அந்த தொப்புளின் அழகுங்கிறது குறையாம இருக்கு. அந்த தொப்புள்ள என்னுடைய ஆத்மஸ்வரூபம் ஈடுபட்டதுன்னு மூணாவது பாசுரத்துல அப்படியே உந்திய சேவிச்சுக்கிறோம். அப்படியே உந்திக்கு பக்கத்துல பார்த்தா உதரபந்தம்னு ஒரு ஆபரணம் அணிஞ்சிட்டு இருக்கார் பெருமாள். ஒட்டியான மாதிரி ஒரு ஆபரணம். உதரம்னா வயிறு, பந்தம்னா அதை சுற்றி அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம். உதரபந்தத்தை சேவிச்சார். நாலாம் பாசுரம் பாடுகிறார். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டுபாட மாமையில் ஆடு அரங்கத்தம்மான் திருவயிற்று உதரபந்தம் வந்து என் உள்ளத்து நின்று உலாகின்றதே. என்ன பண்ணான்னா, இலங்கைக்கு இறைவனாகிய ராவணன் இருக்கான லங்கேஸ்வரன், அவனை அழித்து விட்டு அந்த வெற்றியை கொண்டாடணும்னு நினைச்சானோ. ராவணனை அழித்த வெற்றியை கொண்டாடத்தான் ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டு வண்டுகளை பாட்டு பாட சொன்னாராம், மயில நாட்டியம் ஆட சொன்னாராம். அதனால அங்கே ஒரு வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட, இனிமையாக வண்டுகளை பாட சொல்லி, மாமயில் ஆடு உயர்ந்த மயில்களை நாட்டியமெல்லாம் ஆட சொல்லி ராவணனை வென்றென்று வெற்றியை கொண்டாடி கொண்டு ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிறானே பகவான். திருவயிற்று, அவனுடைய அழகான வயிற்றில் உள்ள உதர பந்தம், அந்த ஆபரணம் வந்து என்னை தேடி வந்து என் உள்ளத்து நின்று என் உள்ளத்துக்குள்ளே நிலை கொண்டு உலாகின்றதை. உள்ளத்துக்குள்ளே அது உலாவரலாம். ஏன்னா இந்த உதரபந்தம்ங்கிற ஆபரணத்தை பார்க்கும்போது திருப்பாணாழ்வாருக்கு வேற சரித்திரம் ஞாபகம் வரதான். இதே மாதிரிதான 3 சுத்து கயிறு கிருஷ்ணன் இடுப்பு சுத்தி யசோதை சுத்தி உரலோடு கட்டி போட்டாலே, உரலோடு கட்டுண்டு இருந்து வந்தானே, இன்றைக்கும் பக்தர்கள் யார் கட்டி போட்டாலும் உங்களுக்கும் நான் கட்டுப்பட்டு கிடப்பேன் என்பதை காட்டத்தானே இந்த உதரபந்தத்தோடு விளங்குகிறான் என்று என் மனம் அந்த உதரபந்தத்திலே லயித்து போகிறது என்று 4வது பாசுரத்திலே காட்டினார். இப்ப அப்படியே பெருமாள் திருமேனி அழகு இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வர்ணிக்கிறார். பெருமாளுடைய அழகு இருக்கு பாருங்க. அவர் கிரீடத்திலேருந்து ஒரு நதி போல புறப்பட்டதாம். புறப்பட்டு என்ன பண்ணித்தான், அருவியாக வந்து கழுத்துல கொட்டித்தான். அதுக்கப்புறம் திருமார்புல ஒரு ஏரியாக தேங்கித்தான். அதுக்கப்புறம் அவருடைய தொப்புள்ள வந்து சுழி 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 சுழியாக பெருகியதான். ஏன்னா அந்த சுழல்னு வரும் இல்லையா நதியில, அந்த சுழல் தான் அவரோட தொப்புலாம். அதுக்கப்புறம் 2 கிளையா பிரிந்து 2 திருவடிகளாக அப்படி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கான். அந்த அழகுல அப்படியே மூழ்கி 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 இப்ப திருமார்புக்கு வந்துட்டார் திருப்பாணாழ்வார். இப்ப 5வது பாசுரம் பெருமாளுடைய மார்பை அனுபவிக்கிறார். இதுல ஒரு விஷயம் பாருங்க, இதுவரைக்கும் திருப்பாணாழ்வார்
அடியேன்னு சொல்லலையாம். உடனே ஒருத்தர் கேட்டார், 3ஆம் பாட்டுல அடியேன்னு ஒண்ணு இருக்கேன், உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரேன்னு சொன்னார் இல்லையா, அந்த அடியேனுக்கு அடியேன் தாசன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அடியேனுக்கு என்ன அர்த்தம்னா இந்த அழகு அடிமைப்படுத்துகிறதுன்னு அர்த்தம். பெருமாளுடைய தொப்புள் அழகை பார்த்தார் இல்லையா, ஆகா இந்த தொப்புள்ங்கிறது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அழகா இருக்கேன்னு அழகுல மயங்கிறேன்னு சொன்னாரே ஒழிய அடியேன் தாசன் தொண்டன்னு இந்த 4 பாட்டு வரைக்கும் சொல்லல. 5வது பாட்டு பெருமாளுடைய திருமார்பை சேவிக்கிறார். சேவிச்சதும் என்னாச்சு பாருங்க, பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான், கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. பாரமாய பழவினை பற்றறுத்து, நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தேன், பெரிய பாரமா இருக்கும், பெருமாளுக்கே பாரம். ஆனா அத்தனை வினைகள் பாவங்களையும் போக்கினான், அந்த பாபத்தில் உள்ள பற்று வாசனையும் சேர்த்து போக்கிட்டான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் சொல்றார். இந்த சுவரெல்லாம் இடிக்கிறவா இருக்கா பாருங்க, ரொம்ப கெட்டிக்காரனா இருந்தா குழி நோண்டி சுவரை இடிப்பான். ஏன்னா அந்த சுவத்துக்கு ஏதாவது அடித்தடம் பேஸ்மெண்ட் கீழே இருந்ததுன்னா ஏதாவது மிச்சம் வந்துடும். அதனால குழி நோண்டி சுவரை இடிப்பது போல என் பாவங்களை வாசனையோடு வேரோடு போக்கி கொடுத்தான் பகவான். என்னை தன் வாரமாக்கி வைத்தான். வாரம்னா வாரிசுன்னு அர்த்தம். தன் குழந்தையாகவே ஆக்கி உட்கார வச்சுட்டான். வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். அத்தோடு இல்ல, என் உள்ளத்துக்குள்ளேயே குடி வந்துட்டான் பகவான். எதுக்கு உள்ளத்துக்குள்ளேயே குடி வரணும்? இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை உதாரணம் சொல்றார். அது ஒண்ணும் இல்ல, இப்போ நமக்கு ஒரு சொந்தமா ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வேற யாரோ ஒருத்தர் குடிசை போட்டுடுறாரு. உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஏரியால யாரோ ஒருத்தர் குடிசை போட்டுட்டார், கோர்ட்டுக்கு போவோம். ஓகே, கோர்ட்ல அப்புறம் என்ன தீர்ப்பு சொல்லுவா? நீ குடிசையை எடுத்துடுப்பா. அப்ப என்ன சொல்லுவோம்? அந்த வேரோடு அந்த தூண் என்னென்னலாம் தூண் நாட்டி இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் சுவர் நாட்டி இருக்கிறாரோ எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துருவோம். எடுத்துட்டு இது என்னோட ஏரியான்னு ஒரு போர்டு வச்சுருவோம். போர்டு வச்சாலும் நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இல்ல இல்ல இது போர்டு வச்சாலும் திரும்ப யாராவது வந்து குடிசை போட்டா என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுவோம்? நாம குடி போயிடுவோங்க. நாமளே குடி போயிட்டோம்னா இன்னொருத்தன் குடிசை போட முடியாது இல்லையா? அது போல பெருமாள் என்ன பண்ணாரா, திருப்பானாழ்வாருடைய உள்ளம்ங்கிறது தான் பெருமாளுடைய நிலமா. இது வரைக்கும் பாவங்கள் தான் அங்க வந்து உள்ள பூந்து ஊடுருவி குடி வந்துருத்தான். பெருமாள் என்ன பண்ணாரா, முதல்ல குடிசையை காலி பண்ற மாதிரி பாரமாய பழவினை பற்றறுத்துன்னு இதெல்லாம் காலி பண்ணாராம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, என் நிலம்னு போர்டு வைக்கிற மாதிரி என்னை தன் வாரமாக்கி வைத்தான், என் வாரிசுன்னு ஏற்படுத்தினாராம். அப்புறம் பெருமாள் பார்த்தாராம், கிடைச்ச ஆழ்வார் போயிட்டா என்ன பண்றது, இவரை விடக்கூடாதுன்னு வைத்ததன்றி என்னுள் புகுந்தான். உள்ளுக்குள்ளேயே வந்து குடி வந்து எனக்குத்தான் சொந்தம் திருப்பானாழ்வார்னு உள்ளத்துக்குள்ளேயே வந்துட்டான். திருப்பானாழ்வார் சொல்றார், என் உள்ளத்துக்குள்ள பகவான் குடி வந்தானே, இதுக்காக அடியேனேதா தபஸ் பண்ணேனா, கோரமாதவம் செய்தனன் கொல்லறியே, இதுக்காக நான் ஒன்னும் தபஸ் பண்ணதா தெரியலையே. ஆனா பாட்டை பாருங்க, கோரமாதவம் செய்தேன் கொல்ல, செய்தனன் கொல்லுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தபஸ் பண்ணல, ஒருவேளை என்னால தபஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு பதிலா நான் பண்ண வேண்டிய தபஸ் எல்லாம் பெருமாளே பண்ணிட்டார் போல இருக்கு. கோரமாதவம் செய்தனம் கொல் அறியேன், எனக்காக பெருமாள் தபஸ் பண்ணிட்டார். அதனாலதான் அரங்கத்தம்மான் அவன் வந்து எனக்காக தபஸ் பண்ணியிருக்கான். கோரமாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆர மார்பதன்றோ. திரு என்ற லட்சுமியும் ஆரம் என்ற அந்த தங்க ஆபரணம் மின்னக்கூடிய திரு ஆர மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே. அடியேனை ஆட்கொண்டதுன்னா அடிமையாக ஆக்கியது. இப்பதான் தொண்டனை ஆக்கிட்டுங்கிறார். ஏன்னா பெருமாளுக்கு தொண்டங்கிற எண்ணம் எப்ப வரும்னா, தாயாருடைய கட்டாட்சம் கிடைச்சா மட்டும்தான் வரும். லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்காத வரை பகவானுக்கு தொண்டங்கிற எண்ணம் வரவே வராது. நிறைய பேர் நான் ஆன்மீகத்துல இருக்கேன்னு சொல்லிப்பா, ஆனா என்ன சொல்லுவா, பகவானுக்கு அடியவன் அடியன் தாசங்கிற பக்குவம் உடனே அவளுக்கு வராது. ஏதோ நானும் ஸ்பிரிச்சுவல் பர்சன் சொல்லிட்டு போவாளே ஒழிய அந்த அடியன் தாசங்கிற பக்குவம் எப்போ வரும்னா, லக்ஷ்மி தாயாருடைய கட்டாட்சம் இருந்தா மட்டும்தான் வரும். இது உங்களுக்கும் எனக்கும் இல்ல, ஹனுமானுக்கே அப்படிதான் ஆச்சாம். இது ஸ்ரீராமாயணத்துல அற்புதமான ஒரு இடம். ஹனுமான் என்ன பண்றார், சீத்தைய முதல்ல போய் சேவிக்கிறார் ராமதூதனாக. அப்ப சீத்தை ஹனுமான்ட்ட நீ யாருன்னு கேக்குறா. அப்போ ஹனுமான் சீதைட்ட சொல்றா, தூதோகம் ராகவஸ்ய, நான் ராமனுடைய தூதன்னு சொல்றார். பின்னாடி சீத்தையின் அனுகிரகத்தை பெற்றுட்டு சீதைட்ட இருந்து சூடாமணியை வாங்கிட்டு ராவணன்ட்ட போறார். ராவணன் ஹனுமான்ட்ட கேட்டா நீ யாருன்னா, அப்ப சொல்றார், தாசோகம் கோசலேந்திரஸ்ய, நான் ராமனுக்கு தாசன்னார். அப்போ சீதைட்ட வரும்போது ராமதூதன்கிறார்.
ராவணன் போனப்புறம் ராமதாசன்கிறாருன்னா சீதையின் கட்டாட்சம் கிடைச்சிருது இல்லையா? சீதையின் கட்டாட்சம் கிடைத்தால் மட்டும்தான் ஒரு தன்னை ராமதாசன் சொல்லிக்க முடியும். அது இல்லாத வரைக்கும் ராமதூதன் வேணா சொல்லுவானே ஒழிய தாசன் சொல்ல மாட்டான். அப்ப அடியேன் தாசன். அந்த வினயம், பணிவு, அடிமைத்தனம் வரணும்னா தாயார் கட்டாட்சம் வேணும். திரு ஆரமார்பதன்றோ அந்த திருமார்பை சேவிச்சுட்டார் இல்லையா? அடியேனை ஆட்கொண்டது. இப்பதான் அடியவன் நானே. 3ஆம் பாட்டுல சொன்னது அடியவன் இல்ல. ஆஹா அழகா இருக்கே, அழகு அடிமை கொள்ளு போல இருக்கேன்னு பாடினேன். இப்போதுதான் அடியேனை ஆட்கொண்டதே, அது என்னை மொத்தமாக அடிமை கொண்டு விட்டதுன்னு திருமார்பில் அப்படியே தாயாரை சேவிச்சுட்டார். நாமும் அப்படியே ஸ்ரீரங்க நாயகி தாயார் பெருமாள் திருமார்பிலேயே வீற்றிருக்கிறாள். சேவித்துக் கொள்கிறோம். சேவிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லெப்ட் நகர்ந்தோம்னா 6வது பாசுரம் பெருமாளுடைய கழுத்து, திருக்கழுத்தை அனுபவிக்கிறார் திருப்பாணாழ்வார். துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன், அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேய அப்பன், அண்டர் அண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் 7 மால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே. அப்படியே அந்த கழுத்தை சேவிக்கிறார். எப்பேற்பட்ட பெருமாளவர்னா துண்ட வெண்பிறையன் துயர் தீர்த்தவன், தலையிலே துண்டான வெண்பிறை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான். அவருக்கு ஏற்பட்ட பிரம்ம கபாலத்தால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம், அதை தீர்த்து வைத்தவர் பகவான். அஞ்சிறைய வண்டுவாழ் பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன், அழகான வண்டுகள் சச்சாரம் செய்யக்கூடிய சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்துல அந்த பகவான் எழுந்தருளி இருக்கிறார். அவர் கழுத்து அப்படியே சேவிக்கிறோம். கழுத்தை சேவிக்கும் போது என்ன தெரியுதுன்னா, பிரளய காலம்னு வரும் இல்லையா, டெலூஜ் ஊழி காலம். அப்ப எல்லாம் பிரளய கடல் சூழ்ந்துரும். இந்த உலகத்தெல்லாம் பெருமாள் தான் விழுங்குவார். எது வழியா விழுங்குவார்? கழுத்து வழியா தான். நம்ம சாப்பிடும் போது பார்த்தா அந்த தொண்டையில ஒரு மூமெண்ட் தெரியும். அதுக்கு பெரிஸ்டால்சிஸ் பேரு மெடிசின்ல. அந்த பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் இப்பவும் தெரியலாம். பெருமாளுடைய கழுத்து சேவிச்சா அண்டர் உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள்லாம் அது வழியா உள்ள போறது தெரியறதாம். அண்ட எல்லா உலகங்களும் உள்ள போறது தெரியறதாம். பகிரண்டத்து வெளியில எத்தனையோ உலகங்கள் இருக்கு, நிறைய கேலக்சிஸ் இருக்குங்கிறான் மில்கி வே மாதிரி. பகிரண்டத்து வெளியே உள்ள உலகங்களும் 7 மாநிலம், ஒரு மாநிலம் இந்த மொத்த பூமியும் 7 மால் வரை பெரிய பெரிய 7 மலைகளும் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர். மொத்தமாக உண்ட கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். அந்த கழுத்து வரியா மொத்தமா உள்ள போயிட்டே இருக்கே, கண்டீர் சேவிச்சுக்கோங்க அடியேனை உய்ய கொண்டதே. அந்த உலகத்தை எல்லாம் பிரளய கடல்ல இருந்து முழுங்கி காத்த அந்த கழுத்து தான் பிறவி கடல்ல அடியன் முழுகாமல் என்னை காத்து உய்ய கொண்டது, அடியனை உயர்த்தி விட்டதுன்னு அந்த கழுத்தை நன்றாக 6ஆம் பாசுரத்திலே சேவித்தார். சேவிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வருகிறார் திருப்பாணாழ்வார். 7வது பாசுரம் பெருமாளுடைய திருவாய். ஆகா, அந்த திருவாயின் அழகு எப்படி இருக்கு! கோவை பழம் போன்ற ரங்கநாதனுடைய திருவாய், அதை அனுபவிக்கிறார். 7வது பாசுரம். கையினார் சுரிசங்கு அனலாழிய நீழ்வரை போல் மெய்யனார், தொழவ விரையார் கமழ் நீழ்முடியம் ஐயனார், அணி அரங்கனார், அரவினனை விசைமேய மாயனார், செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்தது வேண்டார். அதாவது அவர் கையினார் சுரிசங்கு அனலாழியர், ரேகைகள் பொருந்திய சங்கையும் அனல் நெருப்பை உமிழக்கூடிய ஆழி சக்கரத்தையும் கையில ஏந்தின்றிருக்காராம். யாரு? ஸ்ரீரங்கநாதனா? உற்சவர் நம்பெருமாள் ஏந்தின்னு இருக்கார். ஆனா பாட்டி யாருக்கு பாடுறார்? ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்க மூலவருக்கு. அவர் கையில சங்கு சக்கரம் இருக்கா? சங்கு சக்கரம் பிசிக்கலா இல்லாட்டாலும் இது முனிவாகன போக வியாக்கியானத்துல தேசிகன் காட்டியிருக்கார். சக்கர ரேகை வலக்கரத்திலும் சங்கு ரேகை இடக்கரத்திலும் பெரிய பெருமாளுக்கு இருக்கணும். அதனால சக்கரம் பிசிக்கலா ஏந்தலன்னு நினைக்க வேண்டாம். அவர்களுடைய வலது திருக்கரத்தை நல்லா சேவிச்சா சக்கர வடிவத்துல ரேகை இருக்குமா. சக்கரத்தை பிடிச்சு அந்த இம்ப்ரெஷன். இந்த கையில பார்த்தா சங்கு ரேகை இருக்குமா. அந்த ரேகைகளை பாடி இருக்கிறார் என்று ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல இன்னொரு உதாரணம் சொல்லியே விளக்கிறார். அது இல்லைன்னா இந்த பாட்டை நம்பெருமாளுக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்ரீரங்கத்துல உற்சவர் நம்பெருமாள், அவர் சங்கு சக்கரத்தோட இருக்கார். அப்படியும் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல மூலவர் பெரிய பெருமாளே நமக்கெல்லாம் 2 கையோட காட்சி தரார். திருப்பாணாழ்வாருக்கு 4 கை சங்கு சக்கரத்தோட காட்சி தந்து இருக்கலாமே, அது நமக்கு தெரியாது இல்லையா. ஒவ்வொரு பக்தருக்கு பகவான் விசேஷமாக காட்சி அளிப்பான். ஏன்னா பராசர பட்டர் அவர் ரங்கநாதன் ரொம்ப பக்தி கொண்டவர். அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு 2 கையா 4 கையான்னு கேட்டான். சாஸ்திரப்படி 4 கை தான். ஆனா பட்டர் அந்த பதில் சொல்லல. அவருக்கு தெரியும், ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்றதுல பட்டர் கெட்டிக்காரு, கரெக்டா பதில் சொன்னார். அதுவா பட்டர் சொன்னாராம், எனக்கு 2 கையா 4 கையாங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை, நான் வைகுண்டம் போய் பெருமாளை சேவிப்பேன்.
2 கை இருந்ததுன்னா ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்க மூலவர் நினைச்சு சேவிப்பேன். 4 கை இருந்ததுன்னா ஸ்ரீரங்கத்துல நின்று இருக்க உற்சவர் நினைச்சு சேவிப்பேன். எப்படினாலும் வைகுண்டநாதனை கூட ரங்கநாதன் நினைச்சுதான் சேவிப்பேனே ஒழிய அப்படி இப்படி பார்த்து என் ரங்கநாதன் ஜாட அவருக்கு இல்லைன்னா வைகுண்டத்துல இருந்து ஓட்ட போட்டுன்னு ஸ்ரீரங்கத்திலேயே குதிச்சு வேண்டாம் பராசரப்பட்டார். அவங்க மொத்தம் அவருக்கு ரங்கநாதன் தான் எல்லாம். அதனால 2 கையோ 4 கையோ அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கோட்டார். அதனால கையினால் சுரிசங்கு அனலாழிய நீழ்வரை போல் மெய்யனார். வரைனா மலை, பெரிய மலை போன்ற திருமேனி, பச்சைமா மலை போல் மேனி, அப்படிப்பட்ட மெய்யனார். அப்புறம் நீழ்வரை போல் மெய்யனார் தொழப விரையார் கமழ் நீழ்முடியம் ஐயனார். துளசி மாலை அணிந்த பெரிய கிரீடம் அணிந்திருக்கிறார். அணி அரங்கனார், அழகான ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டிருக்கிறார். அரவின் அணை இசைமேய மாயனார், ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறாரே. மாயன், பெரிய மாயன்தான். ஏன்னா படுத்துன்னு இருக்கும் போதுதான் பெருமாளுக்கு அழகு கூடலாம். நம்மளாம் படுத்துட்டாதான் எங்கெங்க தோஷம் இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம நிற்கும் போது நடக்கும் போதெல்லாம் ஏதோ நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஒரு இடமா படுத்துட்டாதான் என்னடா இது கண்ணு 1.5 கண்ணா இருக்கு, மூக்கு வளைஞ்சிருக்கு, வாய் கொடலா இருக்கு, இதெல்லாம் அப்பதான் தெரியும். ஆனா பெருமாளும் படுத்துட்டாதான் ரொம்ப அழகா இருக்காராம். இது எப்படின்னா திருக்குடந்தை ஆண்டவன் இதுக்கு அழகா உதாரணம் சொல்லுவார். இப்போ எல்லா கோவிலையும் பாருங்க, படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு ஆபரணங்களே பெருசா போட மாட்டான். இங்க படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு பெருசா அலங்காரம் பண்ணி பார்த்துருக்கா? நிக்கிற பெருமாளுக்கு தான் அலங்காரம் பண்ணுவார். ஏன்னு கேட்டா திருக்குடந்தை ஆண்டவன் சாதிப்பார், ஆமாண்டா படுத்துட்டு இருக்க பெருமாள் அவரே அழகு இருக்கு, ஆபரணமே தேவையில்லை. நிக்கிற பெருமாளுக்கு தான் ஆபரணம் போட்டு அழகு சேர்க்கணும். படுத்திருக்கிற பெருமாளுக்கு எதுவுமே போட வேண்டிய தேவையில்லை. அதான் மாயனார். செய்ய வாய், செய்யனா சிவந்தன்னு அர்த்தம். செய்ய வாய், ஐயோ அந்த சிவந்த வாய் இருக்கே, ஐயோட்ட ஐயோ என்ன அழகு என்ன அழகு, என்னை சிந்தை கவர்ந்ததுவே. அந்த திருவாய் அப்படியே பேசலாம், நீ அஞ்சாதே நான் உன்னை காக்கிறேன்னு பேசுகிறது என் சிந்தனையை கவர்ந்து சென்று விட்டதுன்னார். இது 7வது பாசுரம், மணி 4:50. அடுத்து 8வது பாசுரம். இப்போ பெருமாளுடைய திருக்கண்கள், எந்த கண்களுடைய கடாட்சத்தை எதிர்பார்த்து நாம மானசீகமா இப்ப ஸ்ரீரங்கத்துல நின்று இருக்கோமோ, இப்ப நம்ம அத்தனை பேரையும் நோக்கி கண் திறந்து அந்த பகவான் கடாட்சிக்கிறான். 8வது பாசுரம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமரன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிழுந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பரியனாகி வந்த, நல்ல பருத்த உடலோடு வந்த அவுணன் அசுரனாகிய ஹிரண்யகசிபு, உடல் கீண்ட அவன் உடம்பை கிழித்தவர் நரசிம்மர். அமரர்க்கு அரியாதிப்பிரான், தேவர்கள் கூட நெருங்க முடியாதபடி உக்கிரமாக இருந்தவர் நரசிம்மர். ஆனா பிரகலாதன் இருக்கானே, அவன் கிட்டக்க போன போது அவனுக்கு ஆசையோடு அனுகிரகம் பண்ணவர். அமரருக்கு அரிய, தேவர்களுக்கு அரியவர், பிரகலாதனுக்கு எளியவர். அப்படிப்பட்ட ஆதி, இந்த இடத்துல ஆதிக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். ஆதினா முன்னாடின்னு அர்த்தம். பிரகலாதனுக்கு ஒரு கட்டமும் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஓடி வந்து காத்தவர் நரசிம்மர். ஆதி பிரான், அப்படி பிரகலாதனுக்கு உதவி செய்த அந்த நரசிம்மர் ஆகிய அரங்கத்து அமலன் முகத்து, அந்த நரசிம்மர் தான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறார். அவர் முகத்துல 2 கண்கள் செவிக்கிறோம். எப்படி இருக்கு? கரியவாகி. அந்த கண்களை நல்லா கவனிச்சா அந்த கருவிழிங்கிறது நல்லா கருத்து இருக்கு. புடை பறந்து எல்லையை கடந்து இருக்கான். இந்த மேலிமை கீழிமை இதெல்லாம் என்ன பண்ணிருக்கான், கண்ணை வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கான். ஆனா அந்த கண்ணுங்கிறது இன்னும் வளர்ந்துட்டே போகும் போல இருக்கு. புடை பறந்து எல்லையை கடந்து மிளிர்ந்து அப்படியே அலையலையா அதிலிருந்து கருணை பொங்கி வரலாம். செவ்வரி ஓடி லேசா ஒரு ரெட்டிஷ் டிஞ்ச் அந்த கண்ணுல இருக்கான். ஏன்னா நம்ம ஒருத்தர் ஆசையா பார்த்தா கண் செவக்குமோ, அதனால செவ்வரி ஓடி நீண்ட பக்கவாட்டுல நீண்டுட்டே போறதான் அந்த கண்கள். ஏன்னா அவருக்கு திருப்தி இல்லையா, பக்தர்கள் இன்னும் நிறைய கட்டாட்சிக்கணும், போராது நிறைய கட்டாட்சிக்கணும். எந்த பக்கம் நீளலான்னு பார்த்தார், இந்த பக்கம் நீண்டா மூக்கு இடிக்கும், காது வரைக்கும் நீண்டுடுத்தோம். அதனால நீண்ட பெரியவாய கண்கள் இப்படி விரிக்கும் போதும் பெருசா கண்களை விழித்து நம்மை கட்டாட்சிக்கிறான். அந்த பெரியவாய கண்களை நன்றாக திறந்து பெருமாள் நம்மை கட்டாட்சித்தார். என்னை பேதமை செய்தனவே. அந்த கண்கள் என்ன பண்ணிடுத்தான், பேதை பித்து பிடித்தவன் போல அவன் மீது பக்தியை கொடுத்து விட்டன என்று கண்ணழகை ரசித்தார். அது 8வது பாசுரம். இப்போ 9வது பாசுரம். இப்போ மொத்த திருமேனியையும் பாட போறார். இப்ப ஸ்ரீரங்கநாதர் இப்படி பள்ளி கொண்டு இருக்கிறார். வலது திருக்கரத்தை தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கார், இடது திருக்கரத்தை திருவடியை நோக்கி நீட்டின்னு இருக்கார். இப்படி பள்ளி கொண்டு இருக்கிறார். ஏன் இப்படி பள்ளி கொண்டு இருக்காருங்கிறதுக்கு பராசரப்பட்டர் ஒரு காரணம் சொல்றார். வலது திருக்கரத்தை இப்படி வச்சுட்டு இருக்காரு இல்லையா ரங்கநாதன், தன் கிரீடத்தை காட்டுறான். நான் பாரு படுத்துன்னு இருக்கும் போது கூட கிரீடம் வச்சிருக்கேன் பாருங்கிறான். யாராவது படுத்துக்கும் போது கிரீடம் வச்சு பாடா, கேப்பை கைட்டி வச்சுட்டு தானே படுத்துக்கணும். இவர் எதுக்கு படுத்துக்கும் போது கேப் வச்சுக்கிறாரு?
ஏன்னா நமக்கு சொல்றாராம், நான் தான் பெரியவன், எனக்கு கேப்பை கட்டி செல்யூட் அடிக்கணுங்கிற தேவையே இல்லை. கேப்பை கட்டி இன்னொருத்தருக்கு செல்யூட் அடிக்கணும்னா இதை கட்டி வைக்கணும், எனக்கு அந்த தேவை இல்லைங்கிறதுனால தான் படுத்துக்கும் போது கூட கிரீடத்தோட இருக்கேன். அடுத்து இடது கையால திருவடியை காட்டுறாராம், நான் இவ்வளவு பெரியவன்னு தெரியறது வரைக்கும் என் திருவடியை புரிச்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்திடுறேங்கிறாராம். அதனால நான் பெரியவன்னு புரிஞ்சுக்கோ, இந்த கையால காட்டுறார். என் திருவடியை புரிச்சுக்கோ, நான் உன்னை காப்பாத்திடுவேன், இந்த கையால காட்டுறாராம். அதுக்குதான் இப்படி பள்ளி கொண்டு இருக்காராம். இதை சேவிச்சார் திருப்பாணாழ்வார். இவருக்கு ஆலிலை கண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த பிரளய காலத்துல ஒரு ஆலமர இலையில இதே போலதான் பகவான் நடந்து வந்தான். அப்பயும் இப்படித்தான் பள்ளி கொண்டு இருந்தான். பள்ளி கொண்டு இருந்து உலகத்தையே விழுங்கினான் அல்லவா. இப்ப அப்படியே மொத்த திருமேனியை பாடுகிறார். ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞானவேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணியானமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. ஆலமா மரத்தின் இலை மேல் பிரளய காலத்துல எல்லா இடமும் பிரளய கடல் சூழ்ந்திருந்த போது ஒரு ஆலமர இலை மட்டும் மிதந்து வருது. அதுல பார்த்தா ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணனா பகவான் வரான். அந்த பாலகன் என்ன பண்ணான், ஞானவேழும் உண்டான், 7 உலகத்தையும் அப்படியே தூக்கி வாயில போட்டான். இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா பக்கத்துல ஏதாவது கையில கிடைச்சா எடுத்து வாயில போட்டுடும். இந்த ஆலிலை கண்ணன் குழந்தையா வந்தான், ஏதாவது கையில கிடைக்குமான்னு பார்த்தான், 7 உலகம் கிடைச்சது, தூக்கி வாயில போட்டுட்டான். ஞானவேழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான். அப்படி உலகத்தை பிரளயத்தில் காத்தவன் தான் இன்று நம்மை காப்பதற்காக, சம்சாரத்தில் உள்ள நம்மை காப்பதற்காக ஸ்ரீரங்கத்துல ஆலிலை மேல பள்ளி கொள்ளல, ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கிறான். அவனுடைய கோலமா மணியாரமும், இந்த இடத்துல மணினா ரத்னம்னு அர்த்தம். கோலமா மணியாரம்னா ரத்ன பதக்கம் பெருமாள் அணிந்திருப்பார். அந்த ரத்ன பதக்கமும் முத்து தாமமும் 1, 3, 5 வடம் என்று அந்த முத்து வடம், அந்த சங்கிலி அணிந்திருப்பார் பெருமாள். அந்த முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி, எல்லையில்லாத அழகு கொண்ட நீல திருமேனி இருக்கே, ஐயோ அது வேற என்ன வார்த்தையால் வர்ணிப்பது. ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, என் நெஞ்சை நிறை கொண்டு விட்டதுன்னா. நிறை கொள்வதுன்னா என்ன? முனிவாகன போகத்துல தேசிகன் அர்த்தம் சொல்றார். நிறை கொண்டதுன்னா இவ்வளவு நேரம் நான் என்ன நினைச்சேன்னா பெருமாளை மொத்தமா சேவிச்சு முடிச்சாச்சுன்னு நினைச்சேன், நிறைவு செஞ்சுட்டேன்னு நினைச்சேன். ஆனா அந்த நீலமேனிய மொத்தமா பார்த்ததும் நீ சேவிக்கவே இல்லை, இன்னும் பல முறை சேவிக்க வேண்டும்னு நிறைவு செய்து விட்டேங்கிற எண்ணத்தை கொண்டு போயிடுத்து மீண்டும் மீண்டும் சேவிக்கணும்னு தூண்டுகிறது. அதனால நிறை கொண்டது என் நெஞ்சினையே. நிறைனா திருப்தின்னு அர்த்தம். ஏதோ திருப்தி வந்துருதோன்னு நினைச்சேன், திருமேனி சேவிச்சதும் அந்த திருப்தி போயிடுத்து இன்னும் சேவிக்கணும்னு தோன்றது. அது பெருமாளுக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ இன்னைக்கு பார்த்த சினிமாவை நாளைக்கு பாருன்னா யாரா பாப்பாடா? இன்னைக்கு பார்த்ததே கஷ்டப்பட்டு தான் அவர் பார்த்துருப்பார். இதே படத்தை திரும்ப நாளைக்கும் உட்காந்து பாருன்னா ஒரு ஆளை எப்படி உட்காந்து பார்க்க முடியும்? ஆனா இதே பெருமாளை மீண்டும் சேவிக்கணுமா, தாராளமா சேவிக்கணும்னு தோன்றது அது அவருக்கு மட்டும்தான் சாத்தியம். இப்போ சினிமாக்கெல்லாம் போஸ்டர் ஓட்டுறா ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்னு. யாருக்குன்னு பார்த்தா ஆடியன்ஸுக்கு. ஆடியன்ஸ் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி அவுட் ஆஃப் தியேட்டர் ஓடிடுறாங்க. ஆனா பெருமாளுக்கோ எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாகும் போதுமே. அதனால ஐயோ இதை என்ன வார்த்தையால் வர்ணிப்பேன்னா, இதையதான் கவி சக்கரவர்த்தி கம்பர் இந்த ஐயோவை கம்பராமாயணத்துல போட்டார். ராமனுடைய அழகை வர்ணிக்கணும்னு பார்த்தார். ராமன் அழகை என்னன்னு சொல்வது? வெய்யோர் மொழி தன்மேனியின் வீரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். ராமனுடைய அழகுக்கு மைய உதாரணமா சொல்லலாமா? மையும் கருப்பு, ராமனும் கருப்பு. ஆனா மையில பளபளப்பு, பிரைட்னஸ், ஷைனிங் இல்லையே. சரி மரகத கல்லுன்னு சொல்லலாமா? பளபளன்னு இருக்கும், சொல்லலாம். ஆனா அந்த மரகதத்துல மென்மை இல்லையே. சரி மறிகடலோ, கடல்னு சொல்லலாமா? மென்மையா இருக்கும். இல்ல, கடல் உப்பு கரிக்கிறது. மழை முகிலோ, அப்ப மேகம்னு சொல்லலாமா? மேகம் மழை உப்பு கரிக்காதேனா, அது மழை பொழிஞ்சிட்டா வெளுத்து போயிடுறது. ராமன் கருணை மழை பொழிந்தாலும் வெளுத்து போகாம அப்படியே இருக்கான். அப்ப என்னதான் சொல்றது? சாலிட், செமி சாலிட், லிக்விட், கேஸ் 4 சொல்லி பார்த்தாச்சு. சாலிடுக்கு மரகதம், செமி சாலிடுக்கு மை, லிக்விடுக்கு கடல், கேஸுக்கு மேகம், எல்லாம் சொல்லிட்டேன். இனி வார்த்தை இல்லை. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழுகுடையான். ஐயோன்னா இது அமங்கலமான ஐயோ கிடையாது. சொல்ல வீட்டுல போய் ஐயோ சொல்றியே அந்த ஐயோ கிடையாது இது. ஐயோ என்ன அழகு. சிலது சொல்லுவாங்க ஐயோ பெருமாள் என்ன அழகுப்பா, திருமங்கை ஆழ்வார் அச்சோ ஒருவர் அழகியவான் பாடினார். அது போல இந்த அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். இன்னும் புரியாம சொல்லணும்னா
இந்த தீபாவளி போதெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 1 மாசம் முன்னாடியே பக்ஷணம் பண்ணி வைப்பா. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ், நாங்கெல்லாம் 1 மாசம் தீபாவளி கொண்டாடுவா. இப்பெல்லாம் தீபாவளிக்கு வந்து வெடி வெடிக்க கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர் பார்க்கும்போது தான் தீபாவளி வந்திருக்கு போல இருக்கு, அதனாலதான் கோர்ட்ல வெடி வெடிக்காதேன்னு ஆர்டர் போடுறான்னு சொல்றா. இந்த 1 மாசம் முன்னாடியே பக்ஷணம் எல்லாம் பண்ணி அதை உரியில உத்தரத்துல மேல வச்சிருவா. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, அந்த உத்தரத்துல இருந்து அந்த பட்சணத்தை எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டூல் மேல ஸ்டூல் போட்டு ஏறினானோ. அது போலதான் கம்பர் என்ன பண்ணானா, கம்பன் என்ற சிறுவன் ராமனுடைய அழகுங்கிறது அப்படி ஒரு பாதுஷா மாதிரி, லட்டு மாதிரி, ஸ்வீட் மாதிரி மேல இருக்கு, அனுபவிச்சுட்டார். அந்த வார்த்தையால பிடிக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு முதல்ல என்ன பண்ணாராம், மையின்னு ஒரு ஸ்டூல் போட்டு ஏறினாராம், எட்டல. மரகதம்னு ஒரு ஸ்டூல் போட்டு ஏறினாராம், எட்டல. மரிகடல்னு ஸ்டூல் போட்டு ஏறினாராம், எட்டல. மழைமுகில்னு அதுக்கு மேல ஒரு ஸ்டூல், ஒண்ணு மேல ஒண்ணா 4 ஸ்டூல் போட்டார், எட்டல. அதனால கம்பர் என்ன பண்ணாராம், இன்னும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம், காலை கொஞ்சம் அழுத்தி ஊனி அப்படி கைய அப்படி அசைச்சு பார்த்தார். ஸ்டூல் ஆட்டம் கட்டு கீழே விழுந்துதான். விழும்போது என்ன சொல்லி விழுவான், ஐயோன்னு விழுந்தான். கவிஞன் கீழே விழுந்தான், கவிதை எழுந்து நின்றது. கவிஞன் விழுந்தாதான் கவிதை எழுந்து நிற்கும். மையோ மரகதமோ மரிகடலோ மழை புகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையா. அது போல திருப்பாணாழ்வார் அனுபவித்தார். நான் என்னவென்று சொல்வேன், ஐயோ நீலமேனி, ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையேன்னு பாடினார். இதுவரை திருப்பாணாழ்வார் பெருமாள் திருமேனியை சேவிக்கவில்லை. நல்லா 5 மணி உபன்யாசம் முடிகிற டைம் குண்ட துணி போடு. இதுவரைக்கும் திருப்பாணாழ்வார் பெருமாள் திருமேனியை சேவிக்கலையாம். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணார், அம்மா மண்டபத்திலிருந்து தோள்ல சுமந்து கொண்டு திருப்பாணாழ்வாரை லோகசாரங்க முனிவர் அழைத்து வருகிறார். அம்மா மண்டபம் தேடி இவர் மனக்கண்ணுக்கு பெருமாள் வந்து காட்சி அளித்து விட்டார். அப்ப அம்மா மண்டபத்திலிருந்து முதல் பாட்டிலிருந்து 9ஆம் பாட்டு வரை தன் மனக்கண்ணீரே பகவானை சேவித்துக் கொண்டு வந்திருக்கார். 9 பாட்டு பாடி முடிச்சு 10ஆம் பாட்டு பாடலாம் போதுதான் சரியா திருமண தூண்கள் முன்பு, கருவறை முன்பு லோகசாரங்க முனிவர் திருப்பாணாழ்வார் அழைச்சு வந்துட்டார். இப்போ அவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இதுவரை பாடிய ஒவ்வொரு பாட்டிலும் பெருமாள் ஓரொரு அவதாரமா அனுபவிச்சிருக்காரு. முதல் பாட்டுல வைகுண்டநாதனாக அனுபவித்தார், விண்ணவர் போன் நீதிமானவன். 2வது பாட்டுல வாமனாவதாரம் ராமாவதாரம்னு அனுபவிச்சார். 3ஆம் பாட்டுல திருவேங்கடமுடையானாக அனுபவித்தார். 4ஆம் பாட்டுல மீண்டும் ராமனாகவே அனுபவித்தார். 5ஆம் பாட்டுல லக்ஷ்மியின் கணவன் அனுபவித்தார். 6ஆம் பாட்டுல பிரளய காலத்தில் நம்மை காத்தவன் அனுபவித்தார். 7ஆம் பாட்டுல மீண்டும் வைகுண்டநாதனாகவே அனுபவித்தார். 8ஆம் பாட்டுல நரசிம்மனாக அனுபவித்தார். 9ஆம் பாட்டுல ஆலிலை கண்ணனாக அனுபவித்தார். இதுல ஏதோ ஒன்னாக உள்ள பெருமாள் இருப்பார். நம்பி உள்ள வந்து பார்த்தா 10ஆம் பாட்டு செவிக்கும் போதுதான் தெரிஞ்சுதான் இதுல இவர் யாருமே இல்லையா. அப்ப யாரு நீன்னு பார்த்தா இந்த விஷமக்கார கண்ணன் ஒருத்தன் வெண்ணையை திருடிட்டு இருந்தானே, அவன் தான் உள்ள படுத்துட்டு இருக்கான. ஓ அவனா நீ, ஓ வெண்ணெய் திருடின கண்ணனா நீ, உன்னை நரசிம்மன், ராமன், வைகுண்டநாதன், திருவேங்கடமுடையான் பிரளய காலத்தில் ரட்சித்தவன் ஏதோ நினைச்சுட்டு வந்தேன். 10ஆம் பாட்டு பாடினார் கொண்டல் வண்ணனை கோவ. இதுதான் அவர் பெருமாளை சேவிச்சு பாடின வாசம். கொண்டல் வண்ணனை வெளிக்கண்ணால் சேவிச்சு பாடினது. இதுவரை உட்கண்ணால் சேவிச்சார், இப்ப வெளிக்கண்ணால் சேவிச்சுட்டு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்வோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கொண்டல் வண்ணனை மேகம் போல் வண்ணம் கொண்டவன், கோவலனாய் கோபாலன் மாடு மேய்க்கும் கிருஷ்ணனாக வந்து வெண்ணெய் உண்டவாயன் வெண்ணையை திருடினவன் தான் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கான். அவன் ஏன்பா இங்க வந்தான்னா இதுவும் ஒரு ரசனையான வியாக்கியானம். கிருஷ்ணன் ஆயர்பாடியில வெண்ணெய் திருடினான். யசோதை பெரம்பு எடுத்துட்டு அடிக்க போறேன்னு துரத்தினாலும் கிருஷ்ணன் பார்த்தான், யசோதா அம்மா துரத்துறாளே, எங்கேயாவது இருட்டு அறை இருட்டான இடம் இருந்தா அங்க போய் ஒளிஞ்சுட்டுருவோம், எங்கேயாவது இருட்டான இடம் இருக்குமான்னு பார்த்தானா. காவிரி கரையில ஸ்ரீரங்க கர்ப்ப கிரகம் இருட்டா இருந்ததான், உள்ள போய் படுத்துட்டான். அதனாலதான் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியன் சாதிக்கிறார், இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதனுடைய திருவாய் கிட்ட போய் பார்த்தா வெண்ணெய் வாசனை வருமா. ஏன்னா வெண்ணெய் உண்டவாயன் வெண்ணையை திருடிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அதனால கிட்டக்க போனா சொன்னவர் யாரு, அவரே பராசர பட்டர். பட்டர் வாசனை வரும்னு அவரே சொல்றார். பெருமாள் கிட்ட போனா அந்த வெண்ணெய் வாசனை வரும்னு பராசர பட்டர் சாதிக்கிறார். கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே. அவன் என்ன பண்ணிட்டான், ஆயர்பாடியில பானைக்குள்ள இருந்து வெண்ணெயை எடுத்தான். இங்க என் உடம்புங்கிற பானைக்குள்ள இருந்து உள்ளம்ங்கிற வெண்ணையை திருடி போயிட்டான். என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் ஓன். இந்த இடத்துல அண்டர்னா ஆயர்கள்னு அர்த்தம் சொல்றார். ஆயர்களுக்கு தலைவன் அணி அரங்கன். அந்த ஆயர்குல கொழுந்துதான், ஆயர்தம் கொழுந்துதான் அரங்கமா நகருளானாக இருக்கிறான். என் அமுதினை கண்ட கண்கள் இப்போது என் கண்கள் கண்டுவிட்டன. முன்னாடி திருக்கவல பாதம் வந்து, அப்ப இவருங்க போல திருவடி அவரை தேடி வந்து மானசீகமா எல்லாம் காட்சி கொடுத்துட்டார்.
இப்போதான் என் அமுதினை கண்ட கண்கள் கண்ணார அந்த பெரிய பெருமாளை சேவிச்சுட்டேன். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. எப்ப அவரை சேவிச்சிட்டேனோ இனி இந்த கண்கள் இந்த உலகத்தில் வேறு எதையுமே பாராது, வேறு எதையுமே பார்க்காது. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொன்னார். சொல்லிட்டு திருப்பாணாழ்வார் அப்படியே பெரிய பெருமாள் திருவடிகள்ல நித்திய கைக்கரியத்தை அடைஞ்சிட்டார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். மற்றைய ஆழ்வார்கள்லாம் கரையில இருந்து பெருமாளை அனுபவிச்சவா, இவர் வெள்ளத்திலேயே மூழ்கிட்டார். அதனால ஆழ்வார்கள்லேயே இவர் ஒருத்தர் தான் தன் பேரை சொல்லிக்கல. திருப்பாவை பூர்த்தி பண்ணும் போது ஆண்டாள் என்ன சொல்றார்? பட்டர் பிரான் கோதை சொன்ன தன் பேரை சொல்லிக்கிறாளா? வாரணமாயிரம் சொன்னா என்ன சொல்றோம்? வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல். நம்மாழ்வார் குருகூர் சடகோப்பன் பார். குலசேகர பெருமாள் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழியர் கோன் குடை குலசேகரன் சொல்லிடுவார். திருமங்கை ஆழ்வார் கேட்கவே வேண்டாம். ஆலிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அடையார் செய்யம் கொங்குமலர் குழலியர்வேள் பரகாலன் கலியன் எல்லாம் சொல்லிடுவார். ஆனா திருப்பாணாழ்வார் தன் பேரையே சொல்லல. அடுத்து ஆழ்வார்கள் ஒரு பிரபந்தம் பாடினா இதை சொல்றவாடுக்கு நான் பலன் உண்டுன்னு சொல்லுவார். இவர் பலனும் சொல்லல, தாயாருன்னு சொல்லல, பலனும் சொல்லல. நேரா என் அமுதினை கட்ட கண்கள் மற்றொன்றை காணாவே முடிச்சுட்டு போயிட்டாருன்னா அவர் தன்னையும் பார்க்கல, வேறொரு பலனையும் பார்க்கல. இவர் உள்ள போய் மூழ்கிட்டார். அரங்கன் என்ற அந்த அமுத வெள்ளத்துல மூழ்கினவருக்கு என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு சொன்னவர் தன்னையோ பலனையோ பார்த்துட்டா அவர் பெருமாளை ஒழுங்கா அனுபவிக்கலன்னு அர்த்தம். பெருமாளை சேவிச்ச கண்கள் வேறு எதையுமே காணாது, தன்னையும் காணாது, இன்னொரு பலனையும் காணாது. பெருமாள்கிட்ட அப்படியே மூழ்குகிறேன் என்று பகவானிடத்திலேயே மூழ்கி போய் அவன் திருவடியிலேயே நித்திய கைங்கரியத்தை அடைகிறார் என்று இந்த 10ஆம் பாசுரத்தோடு அமலநாதிகளான் பூர்த்தியாகுது. 5 பார்த்தா இப்ப நாம கண்ண திறந்தா நாமும் பழையபடி வெல்லிங்டன்ல திருவேங்கடமுடையான் சன்னதியில ஸ்ரீரங்க யாத்திரை போயிட்டு மொத்தமா திருவரங்கநாதனை சேவித்து திருப்பாணாழ்வார் அனுபவத்தோடு பெருமாள் திருமேனி அனுபவத்தோடு நாமும் திரும்பி வந்துட்டோம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு யார் போனாலும் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் திருவடி வாரத்துல திருப்பாணாழ்வார் இன்னும் இருக்கார். அதுதான் ஐதிஹ்யம். அதனால முதல்ல ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் திருவடி வாரத்தை நோக்கி திருப்பாணாழ்வாரை நோக்கி முதல்ல கை கூப்பணும். அதுக்கப்புறம் தான் பெருமாளையே சேவிக்கணும்னு பெரியோர்கள் வழக்கமே வைத்திருக்கிறார்கள். அப்படி என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு பெருமாள் திருவடிகளிலேயே நித்திய கைங்கரியம் அடைந்தவர் திருப்பாணாழ்வார். 10 பாசுரத்துக்குள்ள மொத்த பெருமாளையும் அடக்கிட்டார். முதல் பாசுரத்தின் மூலமாக அவர் திருவடிகள் தாமரையாக இருந்து நம் கண்ணில் நிறையும் என்று தெரிவித்தார். 2வது பாசுரத்தில் அவருடைய மஞ்சள் பட்டாடையில் உள்ள அந்த சிவப்பு நிறம் நம்மை அவன் காப்பான் என்பதற்கு அடையாளம். 3ஆம் பாட்டில் அந்த உந்தி பிரம்மாவை பிரசவித்தாலும் அதன் அழகு போகவில்லை என்றார். 4ஆம் பாட்டில் உதரபந்தம்ங்கிற ஆபரணம் அவன் கட்டுண்டு கிடந்ததை நினைவூட்டுகிறது என்றார். 5ஆம் பாட்டில் திருமார்புல உள்ள பிராட்டி நாம் அவனுக்கு அடிமை என்ற ஞானத்தை அவதான் கொடுக்கிறார். 6ஆம் பாட்டில் அவன் கழுத்து சேவிக்கும் போது நம்ம எல்லாம் உண்டு வயிற்றில் வைத்தான், அந்த மூமெண்ட் கழுத்துல தெரியுதுன்னார். 7ஆம் பாட்டில் அவன் திருவாய் நம்மை பார்த்து பேசி அஞ்சாதேன்னு சொல்கிறதுனார். 8ஆம் பாட்டில் கண்களால் அவன் கட்டாட்சிப்பதை எப்படி பாடினார். 9ஆம் பாட்டில் மொத்த திருமேனியை ஐயோன்னு அனுபவித்தார். 10ஆம் பாட்டில் இனி என் கண் வேற எதையுமே காணாதுன்னு சொல்லி மொத்த பெரிய பெருமாளையும் இந்த அமலநாதி பிரான் என்ற அந்த 10 பாட்டுக்குள்ளே அடக்கி பாடியவர் திருப்பாணாழ்வார் என்று சொல்லி இந்த அமலநாதி பிரானை இங்கே வந்து அனுபவிக்கும் பாக்கியத்தை நல்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை வெல்லிங்டன் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சன்னிதானம் இதை சேர்ந்த அனைத்து அடியார்களுக்கும் அவ்வாறே சனாதன தர்ம பரிபாலன சேவா ட்ரஸ்ட் நியூசிலாந்து அவர்களுக்கும் இவ்வளவு தூரம் வந்து கேட்ட உங்களுக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்படியே 6:30 மணிக்கு வரக்கூடிய அடுத்த உபன்யாசம் ராமாயின் சகஸ்ர நாமா, ரொம்ப ரைமிங்கா டாபிக், ராமாயின் சகஸ்ர நாமா, அந்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். திருப்பாணாழ்வார்.